இப்போ நீங்க 35 கோடி ரூபாய் பேரம் பேசி 5 பேர் ரிமாண்ட் ஆயிருக்கு, முகாந்திரம் இருக்குன்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட் அவங்களை ரிமாண்ட் பண்ணி 5 பேர் உள்ள வைக்கிறார். எதுக்காக வச்சிங்க? ஒரு 3 எம்எல்ஏவை பேரம் பேசியிருக்கோங்க. நான் கேட்குறேன், என்ன நடக்க போகுது? ஆட்சிக்கு தான் வரப்போறோமா? இவங்க பண்ற தப்பை மறைக்கிறதுக்கு மக்கள் மத்தியில் இவரோட ஆட்சியை நாங்கள் கவுக்கிறதுக்கு ஒரு 4 எம்எல்ஏ தூக்கிட்டு ஆட்சிக்கு வந்துடும். Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks, Madurai. தூய சக்தி நீங்க. நான் சொல்ற ஃப்ராடு இதான் 1 நம்பர் ஃப்ராடு. விஜயபாஸ்கர் அவர் பெரிய தேசப்படி தான். இனத்தோட சேரும். எந்த இனம்? குக்கா கேஸில் பல ஊழல் இருக்கு. போதைன்னு சொல்லி நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி பெரிய லெவலில் இது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் பேர் வந்து ஜாஃபர் சாதிக், திமுகவோட அயலகணி செயலாளர். அவர் வந்து உதயநிதி அவர்கள் கூட போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் உதயநிதி கூட்டு போயிட்டு முதல்வர் கூட போட்டோ எடுத்தார் அந்த காலகட்டத்தில். அப்ப எனக்கு என்ன கேள்வினா, இவன் கூட போய் போட்டோ எடுத்திருக்கேடான்னு கேட்டு உதயநிதி முதல்ல கட்சியிலேருந்து நீக்கிருந்தோம் முதல்வர். மேடம், போட்டோ எடுக்கிறது தப்பு இல்லை, பொருளை யூஸ் பண்றது தான் தப்பு. எத்து போன சிந்து சிங்கா கூட தான் நான் போட்டோ எடுத்தேன். இதெல்லாம் கேள்வி. சேப்பாக்க ஸ்டேடியம் இருக்க இடத்துக்கு எம்எல்ஏ யாரு? வித்த ஒருத்தர் வாங்குற ஒருத்தர்னு சொல்றாருன்னா என்ன மாங்காய் பறிச்சிட்டு இருந்தது ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு திமுக? 5 ரூபா 50 காசுக்கு ஒரு யூனிட் கரண்ட் வாங்கியிருக்கலாம், 21 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றோம். அதுக்கு பதில் பேசுறாங்களா திமுக? பேசவே கிடையாது. ஒரு டெண்டர்லயும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கி இருக்காங்க. எப்படிடா அதை டைவர்ட் பண்ணலான்ட்டு உடனே போய் உட்காந்து போராட்டம் பண்றாங்க. அதை ஒருத்தர் வந்து ஒரு பேரசென்டபிள் மாற்றி நறுக்குனாரு, உடனே அதை பத்தி பண்றது. ஆனா இன்னைக்கு உடனே என்ன பண்றாங்க? விஜயபாஸ்கர் ஏன் வந்தாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏன் வந்தாரு? திமுக கதறு. அதுதான் பிஜேபி பண்ணும். அவங்க வாஷிங் மிஷின்ல போட்டு எல்லா கேஸையும் வாஷ் பண்ணி உள்ள எடுத்து பதவி கொடுக்கும். தாவே கதை அட்டம் பண்ணிச்சு. அப்படி கூட மிரட்டல் வேற. 15 எம்எல்ஏ வாங்கிட்டு போட்டு என்ன பண்ண போறான்னு கேட்கறாருல. என்ன பண்ண போறாங்கன்னா இதுக்கு பேர் தான் சரி. 56, 57 நாள்ல திமுக மேல் எல்லா போதைப் பொருளா திமுக தான் காரணம். இங்க ஏதாவது ரேப் இன்சிடென்ட்டா திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக மேலேயே 5 வருஷம் பழைய போயிடுது. இல்ல இது உண்மை. எல்லா விஷயங்களுக்கும் இவங்க 5 வருஷத்தை தான் இப்ப சொல்ல போறாங்க. நாங்களாவது கூட்டணி காணான்னு தேடுறோம், அவர் எடப்பாடி கட்சியை காணான்னு தேடுறாரு. இல்ல இப்ப நான் சொன்னது இல்ல, உள்கட்சி பூசலை பத்தி காங்கிரஸ் பேசுது. அது ஒரு வேன்ல தான் பொதுக்குழு நடத்துது. அந்த கட்சி பேசுது உள்கட்சி பூசல். தெரிஞ்சுதான் நீங்க 10 சீட் எம்டி சீட் கொடுத்தீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் 8 சீட் எம்எல்ஏ சீட் கொடுத்தீங்க. எங்களை முதுகுல தூக்கி சுமந்தீங்க ஒரு அடிமை மாதிரி. இதெல்லாம் நியாயமா? 2 தேசிய கட்சியில ஒன்ன கண்ட்ரோல்ல வச்சு ஒன்னை எதிர்த்து வச்சிருந்தோம். தமிழனை காப்பாற்ற, தமிழ்நாட்டை காப்பாற்ற. காங்கிரஸை வளர விடாம நாங்க பார்த்து கூடயே வச்சிருந்தோம். ஒரு குழந்தை மாதிரி 50 வருஷமா ஆர்னிஸ் பாட்டில் வாங்கி கொடுத்து நாங்களே காப்பாற்றிச்சோம். நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸின் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் அடுத்தடுத்து தாவேக்காவில் இணையக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும். இதே வேளையில இப்போ எடப்பாடி அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த, அதாவது அமைச்சரவையில் ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட நிறைய பேர் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காங்க. இந்த தலைப்பையொட்டி இன்றைய விவாத மேடையில் பேசுவதற்காக இன்று நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். திமுகவிலிருந்து சூரிய வெற்றி கொண்டான் அவர்கள், தாவேக்காவிலிருந்து திரு அனந்தஜித் அவர்கள், காங்கிரசிலிருந்து இதயத்துல்லா அவர்கள், அதிமுகவிலிருந்து நாச்சியால் சுகந்தி அவர்கள். இந்த விவாதத்தை அனந்தஜித் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சட்டப்பேரவையில முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது தொடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் அப்படின்னு பேசியிருந்தது பொதுமக்களுடைய மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. ஆனா அதை பேசி ஒரு சில நாட்களிலேயே இப்போ முன்னாள் அமைச்சர்களான சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்காவிற்கு வந்திருக்கிறது மக்களிடையே ஒரு அதிருப்தியை உருவாக்கும்னு நினைக்கலையா நீங்க? இல்லை, இது மக்களுடைய மனது பிரதிபலிக்கிறது தான் நல்ல அரசியல் தலைவர்கள். அது போன்ற இவங்க நீங்கள் சொல்லக்கூடிய அலிகேஷன்ஸ் அவங்க மேலே இருக்குது. நாங்கள் அதை யாரும் மறுக்கலை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தாவேக்கா ஒரு பாயிண்ட் இதில் கிளாரிட்டி கொடுக்குது. இது எந்த இடத்துலையும் தாவேக்கா கவர்மெண்ட் இந்த கேசஸ்க்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. அவங்களா அவங்களை குற்றமற்றவங்க நிரூபிச்சுட்டு வெளில வர போகிறாங்க. ஒருவேளை அதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டனா அவங்க தண்டனை அனுப்பிக்க போகிறாங்க. இதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தாவேக்கா இப்போ எப்படி இருக்குன்னா தமிழகத்துக்கு ஒரு புது நம்பிக்கையாக, தமிழக மக்களுக்கு திமுக அதிமுக தவிர வேறு வாய்ப்பே இல்லைன்ற ஒரு நரேஷன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியல் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு. அதன் வெளிப்பாடாக ஒரு ஆட்சி மாற்றம். என்ன சொல்லிட்டு இருந்தோம் எல்லாரும்? 2 வருஷ கட்சி, முதல் எலெக்ஷன், எப்படி 75 வருஷ கட்சி அடிப்பீங்க, 50 வருஷ கட்சி அடிப்பீங்கன்னு ஒரு பெரிய நரேஷன் தான். அது எல்லாத்தையும் உடைச்சாச்சு. இப்போ அந்த மாற்றத்தின் வெளிப்பாடு அந்த மக்களின் பிரதிநிதிகளாக, தலைவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே வரக்கூடாது. அவங்களுக்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பாயிண்ட் 1. ரெண்டாவது, அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு மாரல் கான்ஃப்ளிக்ட் பார்க்குறாங்க அவங்க கட்சிகளுக்குள்ள. இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்றதுன்றது
காங்கிரஸும் பிஜேபி ஒன்றா சேருதுன்னு சொல்லலாம், இல்லை இந்தியா பாகிஸ்தான் ஒன்றா சேர்ந்து ஒரு டீமில் விளையாடுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெண்டு டீமையும் தனித்தனியாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது பெரிய கான்ஃப்ளிக்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்துருச்சு. இந்த அலிகேஷன்றத விட கிட்டத்தட்ட அது ரொம்ப க்ளோஸ் டு ட்ரூத்தாகவே இருக்குது. அன்லஸ் அன்டில் ப்ரூவன் அது அதுதான் ஃபேக்ட்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரே ஒரு தார்மீகத்தின் அடிப்படையில் நான் அது ஒரு ரொம்ப பெரிய அலிகேஷன் சொல்கிறேன். பர்சனலாக கேட்டிங்கன்னா அது உண்மைன்னு நான் சொல்லுவேன். அப்போ அந்த இடத்துக்குள்ளே வரும்போது என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களேன்ற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லைங்களா? அது கட்சி நான் கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ்க்கோ கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கோ இருக்கலாம்னா ஏன் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்கக்கூடாது? ஸோ இந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. மோரோவர் நீங்கள் கேட்ட 2 பேரும் வந்து ப்ரூவன் கிடையாது. அவங்க மேலே வந்து கில்ட் இன்னும் ப்ரூவ் ஆகலை. இந்த இன்வெஸ்டிகேஷன் கேசஸ் ஆர் ஆன். அவங்க குற்றமற்றவர்கள்னு ப்ரூஃப் வரலாம், அவங்க குற்றவாளின்னு வரலாம். அது என்ன வருதுன்றதை சட்டத்தின் பார்வைக்கு விட்டுடலாம். அப்போ இன்னைக்கு வரைக்கும் தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் மீது வழக்கு இருக்குல்ல? வழக்கு எல்லார் மேலேயும் இருக்கே. ஆராசா மேலே இருக்கிற 2G வழக்கு கூட திரும்ப சிபிஐ வந்து கேஸை வந்து ப்ராசிக்யூட் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஒரு கேள்வி தான் எழுது. என்ன அப்படின்னா, அறப்போர் இயக்கத்தினுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட வழக்கில் ஏவா வேலு அவர்கள் மீது வழக்கு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இப்போ தாவேகா வந்து அரசு அமைச்சதுக்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மூலமாக அவங்க வீட்டில் சோதனை மேற்கொண்டாங்க. இவர்கள் மீதும் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து தாவேகா ஒரு இரட்டை நிலைப்பாடில் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இங்கே எழுது. இல்லை, நான் இது இரட்டை நிலைப்பாடாக நான் பார்க்கல. நான் எப்பயுமே வந்து சட்டத்தின் பால் தான் நம்பிக்கை வச்சுருக்கேன். அன்லஸ் ப்ரூவன் கில்ட்டி தே ஆர் இன்னசென்ட். இதுதான் வந்து சட்டம் சொல்லுது. குற்றம் நிரூபிக்கப்பட வரைக்கும் அவங்க இன்னசென்ட். நாங்கள் திரும்ப சொல்கிறோம், குற்றம் இருந்தால் தாவேகா இம்மி அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ திமுக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 11 மாதம் ஜெயிலில் இருக்கும்போதும் ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சரை வச்சுருந்தாங்கல்ல, அப்படி இருக்க போகிறதில்ல. ஆராசா வந்து திஹாரில் இருக்கும்போது சப்போர்ட் பண்ணி ஐயா கலைஞர் வந்து அவங்களை வெளில கொண்டு வரதுக்கு பாடுபட்டார்ல, அது மாதிரி தாவேகா செய்ய போகிறதில்ல. இவங்க ப்ரூவன் ஆகாமல் இவங்க நம்ம எப்படி குற்றவாளிகள்னு சொல்ல முடியும்? மக்களுக்கு இருக்கிற அந்த உரிமை இவங்களுக்கு இருக்குது. இவங்க பிரதிநிதிகள், திரும்பவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம போகிறோம். இது வந்து வி ஆர் இன் அ டர்மாயில். ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. ஸோ இந்த இடத்துல சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு சில நேரத்தில் புரியறதில்ல. திமுக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இது பொருந்துமா? புரியல. லைக் வாட்? கொஞ்சம் கிளாரிட்டியாக கேளுங்க. இல்லை, வந்து ப்ரூவ் பண்ணுறது வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்களே, திமுக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இது பொருந்துமா? கண்டிப்பாக. நான் அதான் சொல்கிறேன்னே, நான் அலிகேஷன் இருக்குதான்னு கேட்டால் அலிகேஷன் இருக்க தலைவர்கள் மேலே அலிகேஷன் இருக்குது. அன்லஸ் ப்ரூவன் கில்ட்டி தேர் இன்னசென்ட் கேட்டால் ஆமாம், அன்லஸ் ப்ரூவன் கில்ட்டி தேர் இன்னசென்ட். திரும்ப அந்த கேசஸ் வந்து எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்களா? ஆமாம், விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் 3 ஒரு நேர்கோட்டில் தான் வைக்கிறேன். அதனால தான் ஏவா வேலு ஐயா, ஆராசா அண்ணன், விஜயபாஸ்கர் அண்ணன் 3 பேர் நான் ஒரு கோட்டில் தானே வச்சுருக்கேன். நான் மாற்றலையே. ஆனால் இவங்க எல்லாருக்கும் வந்து மக்கள் ஆதரவு இருக்கா? இவங்களுக்கு மாற்றத்துக்கான உரிமை இருக்கா? எல்லாமே இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வர், அவர் திமுகவில் உதயநிதி அண்ணனுக்கு பின்னாடி உட்காந்துருக்க முடியும்னா, ஐயா வைத்திலிங்கம் அங்கே போய் நிற்க முடியும்னா, பிடி அரசகுமாரா 100 கோடி ரூபா ஸ்கூலில் ஸ்கேம் பண்ணிட்டு போய் திமுகவில் இருக்க முடியும்னா, இவங்க எல்லார் மேலேயும் தானே அது வழக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இவங்க கட்சி மாறுறதா, தாவேகாக்குள்ளே போகிறதா? இப்போ இவ்வளோ நாள் என்ன கேள்வினா, தாவேகா ஒரு கட்சியா? அண்ணன் என்னையே வந்து இவ்வளோ அண்ணனோட நான் டபுள் சைஸ் இருப்பேன். ஆனால் நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் அது சொல்கிறதே இல்லை. என் கேள்வி என்னென்னா, நீங்கள் என்னென்னு யோசிச்சிருந்தீங்களோ இப்போ அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போது உங்களோட மைட்டியஸ்ட் பவராக பார்க்கும்போது இப்போ வேறு ஒரு வாய்ஸ் வருது. ஸோ என்ன புரிஞ்சிக்க மாட்றாங்கன்னா, எங்கே நிற்கிறோம், கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றதை பார்க்கறதே இல்லை, புரிஞ்சிக்கிறதே இல்லை. என்றைக்குமே வந்து பின்னாடி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி தாவேக்காவை தாண்டி தமிழக அரசியல் கிழமை வேறு இடத்த நோக்கி பரிமாணிச்சிக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சிக்காமல் இன்னும் நீங்கள் பின்னாடி பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். தவிர இதில் ஒரே ஒரு அடிஷன், எந்த இடத்துலையும் தாவேக்கா யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல. சார் உங்களுக்கு வாரியம், சார் உங்களுக்கு மந்திரி பதவி, நீங்கள் ரிசைன் பண்ண இடத்துல உங்களுக்கு எம்பி சீட், எம்எல்ஏ சீட் நாங்கள் எதையும் கமிட் பண்ணல. உள்ளே வர்றவங்கள வரவே இருக்கிறோம். ஒருத்தரோட ஸ்டேச்சருக்கு ஒரு மாதிரி வராங்க. சில பேர் வெறும் ஆன்லைனில் போட்டு வராங்க. நான் தெளிவாக சொல்கிறேனே, நாங்கள் அதை கமிட் பண்ணிட்டு வர வைக்கிறதுன்றது பேரம். இப்போ நீங்கள் 35 கோடி ரூபா பேரம் பேசி 5 பேர் ரிமாண்ட் ஆகிருக்கீங்க. இப்போ ரிமாண்ட் ஆனால் என்ன அர்த்தம்? அதில் பிரைமா ஃபேசி இருக்குது, முகாந்திரம் இருக்குன்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட் அவங்களை ரிமாண்ட் பண்ணி 5 பேர் உள்ள வைக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அதில் ஒரு முகாந்திரம் இருக்குது. ஆனால் உங்கள் பாயிண்ட்டுக்கே வரணும், அவங்க கில்ட்டியாக ப்ரூவ் ஆகல இன்னும். இது ரிமாண்டடுங்க, இதுக்கு ரெட் ஹேண்டடாக காட்டு, இது இன்னும் தண்டனை தான் வரல. இவங்க வந்து இல்லைங்க குற்றம் நிரூபிக்கப்படல, போதுமான ஆதாரங்கள் இல்லை, ஃபர்தராக விசாரிங்கன்னு சொல்லலை, ஜஸ்ட் நோ காட், ரெட் ஹேண்டட். ஸோ இப்போ இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா, இந்த மாதிரி தாவைக்கு எதுவும் பண்ணல. இப்போ நீங்கள் ஒரு சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம்னா நீங்கள் சொல்லலாம், அப்படி எதுவுமே நடக்கலையே. நாச்சியார் சுகந்தி மேம், நீங்கள் சொல்லுங்கள், அதிமுகவிலிருந்து விலகின எல்லா நிர்வாகிகளுமே எடப்பாடியார் மீது ஒரு அதிருப்தி கொண்டு தான் விலகியிருக்காங்களா? இது மீடியாவுக்கு ஒரு நேரேட்டிவ் இருக்குது மேடம், அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நேரேட்டிவ் இருக்குது. மீடியா வந்து கடந்த 6 வருடங்களாக திமுக ஆட்சி காலத்திலிருந்து அதிமுக அழிந்து போய் கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறத தான் தினம் எல்லாருமே டிபேட்டில் பேசிகிட்டே இருந்தாங்க. இப்போது அதோட நேரேஷன் தான் நீச்சி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னீங்கன்னா, தாவேகா தன்னை தூய சக்தி, நாங்கள் 2 வருஷம் 3 வருஷம் ஓல்டு அப்படின்லான்றது மேட்டர் கிடையாது,
நீங்கள் சொல்லும்போது உங்கள் ஃபவுண்டேஷன் என்னன்னு சொன்னீங்க? தாவேக்கா தூய சக்தி, எல்லா இடத்துலையும் நாங்கள் 100% க்ளீன் கவர்னன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்தீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃபவுண்டேஷனு அப்படியே நீங்கள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. அந்த ஃபவுண்டேஷனே ஆடுது. என்ன பண்ணுறீங்க? யாரே தீய சக்தி, யாரை வந்து தூர்ந்து போன சக்தி, தீர்ந்து போன சக்தி, வீணா போன சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு பேப்பரை பார்த்து டயலாக் பேசுனீங்களோ, இடையில பேப்பரை பார்த்து பேசுகிறப்போ மறந்து போய் திருப்பி அதை பார்த்து மனப்பாடம் பண்ணி சொன்னீங்களோ, அந்த சக்தி ஜெயிக்க வைத்த, அந்த சக்தி ஜெயிக்க வைத்த காங்கிரஸ், அந்த சக்தி ஜெயிக்க வைத்த விசிகே, அந்த சக்தி ஜெயிக்க வைத்த 2 இடதுசாரிகள், அந்த சக்தி ஜெயிக்க வைத்த IUML, அந்த சக்தியின் சின்னத்தில் நின்று வரமாட்டேன்னு சொல்லி இந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க, தலைவர் அந்த பக்கம் போயிட்டார். அப்போது உங்கள் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அடிப்படை ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, நாங்கள் க்ளீன் ஹேண்ட்ஸ், நாங்கள் வந்து தூய்மைக்கே நாங்கள் தான், ரின் பவுடருக்கு அப்புறம் தூய்மைனா அது நாங்கள் தான் ஒரு ஃபிலிம் போட்டிங்கல்ல, அந்த ஃபவுண்டேஷனே ஆடி போயிடுச்சு. இனிமேல் நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் மேலே என்ன பில்டிங்கை கட்டினாலும் அது வந்து அப்படியே இந்த கோபுரம் மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சே தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? இல்லை, ஆனால் வந்து எடப்பாடியார் மீது அதிருப்தி கொண்டு போனாங்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இல்லை, அந்த கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி தான், சரிங்களா? அப்போ இங்கிருந்து போன சக்திகள் திமுக தயவில் ஜெயிச்சுட்டு அங்கிருந்து போனவங்கெல்லாம் இப்படி ஒரு இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. 2வது இங்கேருந்து எங்கள் அதிமுகவிலேருந்து அங்கிட்டு போகிறவங்க இன்றைக்கி போயிருக்க, நேற்று போன 2 விஜயபாஸ்கர்களும் சரி, அதுக்கு முன்னாடி போனவர்களும் பெரும்பாலானவர்கள் மீது வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? இடி ரெய்டு அவங்க வீடுகளுக்கெல்லாம் போனது, அவங்களோட குவாரிஸுக்கு போனது, அறப்போர் இயக்கம் அவங்க மேல் தொடர்ந்த வழக்குகள் இன்னமும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பது எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். அவங்க மேலே அந்த வழக்கு வந்து ஏன் மேம் அதிமுகவில் சீட்டு கொடுத்தாங்க? தெரிஞ்சதான் கொடுத்தது இல்லையா? அதாவது நீங்கள் அதிமுகவில் சீட்டு கொடுத்தீங்களா, ஏன் கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறது 2வது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? தாவேக்கா என்ன சொல்லுச்சு? முதல்வர் விஜய் என்ன சொன்னார்? முதல்வர் ஆவதற்கு முன் நாங்கள் வந்து தூய சக்தியாக இருப்போம், மேடைக்கு மேடை போனதே 14-15 மேடை தான், 234 தொகுதியில் போனதே மேக்ஸிமம் 15, சரிங்களா? அந்த 15 இடத்துல நீங்கள் பேசின வீர வசனம் என்னது? தூய சக்தி, தூய சக்தின்னு சொன்னேன், சரியா? அப்போ தூய சக்தின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வழக்குகள் இருக்கின்றவர்களை உங்கள் பக்கம் இழுத்துக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு லிட்டர் பாலில் ஒரு துளி விஷம் போட்டாலும் விஷம்தான், அந்த ஹோல் பாலும் விஷமாக தான் ஆகிடும். 1 லிட்டரில் நீங்கள் 10 லிட்டர் போட்டு கலந்தாலும் விஷம்தான், சரியா? அப்போது நீங்கள் சொன்ன அந்த ஃபவுண்டேஷன், அந்த தூய சக்திங்கிற ஃபவுண்டேஷன் இன்றைக்கி 100% கரெக்டாகிடுச்சு அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கணும். அதுதான் அதில் முக்கியம். 2வது இங்கேருந்து அதிமுக சைட்லேருந்து போகிறவங்க போகிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும்ல, எதையாவது ஒன்று சொல்லணும். ஏன்னா அன்றைக்கி அந்த போகிற அன்னைக்கு 1 டே ஃபுல்லாக நீங்கள் மீடியா என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிக மீடியா இருக்குது. ஸோ 100 கேமரா 200 கேமரா முன்னாடி அவங்க முன்னாடி நிற்கிது. அப்போ அந்த 200 கேமராவும் நிற்கும் போது அந்த 1 டே அந்த ஒரு ஈவெண்ட்டில் அவங்க அன்றைக்கி ஹீரோ. அப்போ அந்த ஹீரோஸ் வந்து அந்த டைலாக் ஏதாவது சொல்லணும்ல. ஏன்னா நம்ம போய் சேர்ந்துருக்கிறது ஒரு பெரிய நடிகரோட கட்சி. அவர் வந்து தூர்ந்து போன வீர்ந்து போனோன்னு ஏதோ ஒரு டைலாக்கை சொல்கிறாரு. அப்புறம் தொடமாட்டோம், விடமாட்டோம், விடமாட்டோன்னு அது எங்கே போனாலும் ஒரே பஞ்ச் லைன்ஸ் தான். அவர் படத்துலையும் பஞ்ச் லைன் தான், சட்டமன்றத்துலேயும் பஞ்ச் லைன் தான், வேறு மீட்டிங்கில் பேசினாலும் பஞ்ச் லைன்ஸ் தான். அந்த ஒன்லைனில் வச்சு தான் அவர் லைஃபே இருக்குது. அப்படிங்கும்போது கூட போனவங்க என்ன பண்ணுறாங்க? விஜயபாஸ்கரை பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ஓவர் நைட்டு யூனிஃபார்மே மாற்றிட்டார். தாவேக்கா யூனிஃபார்முக்கு மாறிட்டார். ஒயிட் ஷர்ட்டு, பீச் பேண்ட்டு, தாவேக்கா யூனிஃபார்ம் மாறியாச்சு. ஓகே, போனோன்னா அப்போ அவங்களும் அதே பஞ்ச் லைன் தான் பேசுகிறாங்க. அடுத்தடுத்து உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எதன் அடிப்படையில் இந்த ஒரு குற்றச்சாட்டை தாவேக்காவினர் மீது தொடர்ந்து முன்வைக்கிறீங்க? நடந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால. ஆதாரம் இருக்கா? இல்லை, ஆதாரம்லாம் இருக்குது மேடம். எப்போ வெளியே வருது சார் ஆதாரங்கள்? ஆதாரங்கள்லாம் நாங்கள் வெளியிடுறதை விட அண்ணன் வைகோ வெளியிட்டுட்டார். நாங்கள் எங்கே வெளியிடணும், அவரே வந்து வெளியில் விட்டார். இப்போ தம்பி பேசும்போது சொன்னார் 3 பேரை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். 5 பேரை எதுக்கு தம்பி வச்சிங்க? ஓ சரி, 10 பேர் எதுக்காக வச்சிங்க? ஒரு 3 எம்எல்ஏவை பேரம் பேசியிருக்கோங்க. நான் கேட்குறேன், ஐயா 10 பேர்கிட்ட பேசி தான் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டா? நாங்கள் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறது? எங்களோட சேர்ந்து கும்மாளம் போடுறதா? என்ன நடக்க போகுது? ஆட்சிக்கு தான் வரப்போகிறோமா? இது ஒன்றுமே இல்லாதது. இவங்க பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்கு மக்கள் மத்தியில்
இவரோட ஆட்சியை நாங்கள் கவுக்கிறதுக்கு ஒரு 4 எம்எல்ஏ தூக்கிட்டு ஆட்சிக்கு வந்துடுவான். அதுக்கான முயற்சியை திமுக எடுக்கிறதான். ஒரு 10 பேரை கைது பண்ணிட்டீங்க, அதாங்க ஒரு 10 பேரை கைது பண்ணிட்டீங்க, ரைட்டு. இப்போ நீங்கள் வைகோவும் சிஎம் என்ன பண்ணீங்க? இப்போ வைகோ வெளில வந்து என்ன சொன்னார்? 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், என்ன வேணும் முடிச்சுடுவோம், நானே வந்து பிரச்சாரம் பண்ணுறேன், ஜெயிக்க வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு, இவ்வளோதான். அந்த வரியில் தான் உயிர் இருக்குது. ஜெயிக்க வச்சு தர வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்லிட்டாலே வைகோ வெளில வந்து சொன்னார், நான் பேட்டியே கொடுத்துட்டேன், இந்த 2 எம்எல்ஏட்ட சொன்னேன், 2 பேரும் கேட்கல, ஒருத்தன் அந்த பக்கம் போட்டான், ஒருத்தன் அந்த பக்கம் போயிட்டான் அப்படின்னு இவர் வெளியில் தானாக புலம்புறாரு. 2 பேருமே ஆக்சுவலாக அவங்க கட்சியே கிடையாது. இந்த 2 பேரும் திமுகவில் உறுப்பினரானால் தான் இங்கே எம்எல்ஏ ஆக முடியும். புரியுதா உங்களுக்கு? அந்த கட்சியில் உறுப்பினராக இருந்துட்டு இந்த கட்சியில் எம்எல்ஏ ஆக முடியாது. ஆனால் கருப்பு துண்டு போட்டுட்டு கம்பெனி அங்கே ஓடலாம், ஆனால் இல்லை, அதான் நிதர்சனம். 2 பேரும் என்ன பண்ணாங்க? உனக்கு இதே வேலையா, நீ கட்சி ஆரம்பிச்சினாலே 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி லீஸு கூட்டுற, நாங்கள் அந்த மான மரியாதை இழக்க விரும்பலன்ட்டு 2 பேரும் ஒரே கட்சியை நாங்கள் இங்கே வந்துட்டாங்க. இது முடிஞ்சு போச்சு. இப்போ டீல் பேசின முதலமைச்சர் வைகோவையும் அரெஸ்ட் பண்ணுறது யார்? இராணுவமா? எல்லாம் ரிப்போர்ட்டர் கேட்க மாட்டீங்களா? நீங்களாம் யோக்கியமா? என்ன தூய சக்தி நீங்கள்? நான் சொல்கிற ஃப்ராடு சக்தி. இதான் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இதில் வேறு அதிமுகவிலிருந்து விஜயபாஸ்கர், அவர் பெரிய தேசப்பிதா, அவர் மேலே ஒன்றும் கிடையாது. அவர் வந்து பூர்வீகம் பாரம்பரியம் மன்னர் வம்சம், அதுலேருந்து வந்தவர். அதனால் அவர் போயிட்டா அப்படியே தமிழ்நாட்டில் 3/4 வயசு அந்த பக்கம் போயிடுச்சு. ஒரே வரியில் முடிக்கணும்னா இனத்தோடு செய்கிறது. இருங்க வரேன், 2-3 வச்சார், அப்புறம் மொத்தமாக கேளுங்க. இனத்தோடு செய்கிறது. எந்த இனம்? குட்கா கேஸில் பல ஊழல் இருக்குது, போதைன்னு சொல்லி நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி பெரிய லெவலில் இது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா, மொத்த பேரையும் கூப்பிடு, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்க, தயவு செய்து முதலமைச்சரையும் உள்ளே சேர்த்துக்க, கவர்னரை விட்டுறாத, கவர்னரையும் உள்ளே பிடிச்சிருந்து உட்கார வை, அத்தனை பேருக்கும் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குங்க, ஒரு தெளிவு வரட்டும். நாங்கள் 59 எம்எல்ஏ ரெடியாக இருக்கோம், நாங்களும் டெஸ்ட்டுக்கு ரெடி, நீங்களும் டெஸ்ட்டுக்கு வா. அப்போயாவது ஒரு 10-15 மந்திரி காணா போட்டோம். இப்போ புரியுதா? விஜயபாஸ்கர் இனத்தோட சேர்ற மாதிரி எவனுக்கு நஷ்டம்? யாருக்கு? ஒரு அமைச்சரவை மேல இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ நாங்கள் வெளியில் மேடம், இந்த 2 பொட்டி வச்சுக்கிட்டு ஊருக்கூறா சுற்றுறீங்க பாருங்கள் அந்த மீடியாக்கள். அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாலேயே எடுத்து அவங்க தான் வெளியிட்டாங்க. உடனே இவர் சொல்லுவார் திமுக ஆட்சியும்பார், திமுக ஆட்சியும்பார். எங்கள் ஆட்சியே இருக்கட்டுங்க, வித்தவன் பிஜேபி, யூஸ் பண்ணவன்லாம் தாவேக்கா. இப்படி நான் சொல்லுவேன்னா யாரை கேட்டாலும் மற்ற ஆட்களை கை காட்டிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன் சார், ஏன்னா அது கஞ்சா இல்லை, தமிழ்நாட்டில் கஞ்சா மட்டும் தான் முளைக்கும், மீதி எல்லாம் அப்ராட்லேருந்து தான் வெளிலேருந்து வரும். அந்த சரக்கே அப்ராட் சரக்கான். அப்போ பிடிக்க வேண்டியவன் பிஜேபி, விற்கிறவனே பிஜேபின்னு நாங்கள் ஆரம்பத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு விற்றவனையும் விட்டீங்க, குடித்தவனையும் விட்டீங்க, 2 பேரையும் இவரை சொல்லிங்க பாவங்க, அதை அந்த மந்திரியை சொல்கிறேன், இந்த 2 பேரையும் விட்டுட்டு இப்போ என்ன வசனம்? யார் இல்லைன்னு சொன்னது? நீங்கள் ஆரம்பிச்சிங்க, நாங்கள் வெளிப்படுத்திட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடத்தணும். இதுக்கு ஒரு புதுசாக போய்ங்கன்னு சொன்னோம். இவ்வளோ தானே, அதில் மாற்றம் இல்லை. நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். இதில் ஒன்று இப்போ சகோதரி பேசுனதுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு வழி, எடப்பாடி அறிவாளி, புரியுதா? ஒட்டுமொத்த கம்பெனியும் பிடிச்சிடா, நமக்கு நிம்மதிடான்னு அவர் அறிவாளி, தொண்டம் ஒருத்தனும் போல் எல்லாம் எப்படி சொன்னீங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய டீமாக போயிருக்கு. எடப்பாடியை விட்டுட்டு போனவன் அத்தனை பேரும் அரசியலில் டெட் பாடி. அந்த கட்சியில் மாற்றுறதுக்கே வேலை இல்லை, பிறகு தெரியும் பாருங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம். அனந்த் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு எல்லாரையுமே. இல்லை, எனக்கு நான் கேட்டிருக்க டே 1லேருந்து கேட்டிருக்க முதல் விஷயம் இதுதான். நம்ம முதல்ல இந்த வீடியோவில் வந்து ப்ரூவன் கில்ட் வந்து ஒருத்தர், இந்த மொத்த ட்ரக் இஷ்யூன்னு வந்தாலே அவர் பேர் வந்து ஜாஃபர் சாதிக், திமுகவோட அயலகணி செயலாளர். அவர் வந்து உதயநிதி அவர்கள் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உதயநிதி கூட்டு போயிட்டு முதல்வர் கூட ஃபோட்டோ எடுத்தார் அந்த காலகட்டத்தில். அப்போ எனக்கு என்ன கேள்வினா, இவன் கூட போய் ஃபோட்டோ எடுத்துருக்கேடான்னு கேட்டு உதயநிதி முதல்ல கட்சியிலேருந்து நீக்கியிருக்கணும்ல முதல்வர், அன்னைக்கு மாணவரணி போராட்டம் பண்ணியிருக்கணும்ல. 2வது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இன்சிடென்ட் நடந்தது, நாங்கள் அது குழந்தை மருந்துங்க, அதை நுணுக்கி குழந்தை கலந்து கொடுத்தோம் நாங்கள் சொல்கிறோம்.
நீங்க ட்ரக்குன்னு சொல்றீங்க, சரி 3 கேள்வி இதுல. ஆனா அது நம்புற மாதிரியா இல்ல நாங்க நம்புறோங்க. டாக்டர் போட்டோ கேட்டு மேடம், போட்டோ எடுக்கிறது தப்பு இல்ல, பொருளை யூஸ் பண்றது தான் தப்பு. நான் அந்த இடத்துக்கு வரேன். பொருளை யூஸ் பண்ணவன்ட்ட கேள்வி கேட்டா உதயநிதியோட போட்டோ எடுத்தாராம். செத்து போன சிறுத்தை சிமிதா கூட தான் நான் போட்டோ எடுத்திருக்கேன். இதெல்லாம் கேள்வி. நான் கேட்குற கொஸ்டின் நீங்க பேசி சேப்பாக்கு ஸ்டேடியம் இருக்க இடத்துக்கு எம்எல்ஏ யாரு? இப்பவும் சரி அப்பவும் சரி. அப்ப யார் அமைச்சரவை இருந்தது? வித்தவங்க ஒருத்தர் வாங்குற ஒருத்தர்னு சொல்றாருன்னா என்ன மாங்காய் பறிச்சிட்டு இருந்தது ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு திமுக? அப்ப இது ரெண்டுத்துக்கும் கேள்வி இல்லை. இப்போ இது ஒரு குத்தம்ன்றீங்களே. நான் சொல்றேன், அண்ணன் விஜயபாஸ்கர் மேல ஒரு குத்தம் சொல்றீங்க. 2018 திமுகவின் அன்றைய தலைவர், இன்றைய எதிர்கட்சி தலைவர், எக்ஸ் எம்எல்ஏ, அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு இந்த மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்ஸ் மேலே இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, நடவடிக்கை எடுங்க. எடுக்கலைன்னா 2021 நான் ஆட்சிக்கு வந்து எடுப்பேன்னாரு. திரும்ப 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இப்போ விஜயபாஸ்கர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. 5 வருஷம் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு குற்றச்சாட்டு எப்படி குற்றச்சாட்டு? நீங்க தானே சொல்றீங்க விஜயபாஸ்கர் ஐயா குட்கா வித்தாரு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஜுடிஷியல் வித்தாரு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜுடிஷியல் ப்ரொசீஜர். இங்க இந்த கோர்ட்னு ஒன்னு இருக்கு. தண்டனை கொடுக்குற அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கா? நீங்க எத்தனை சார்ஜ் வச்சிருக்கீங்க? தண்டனை கொடுக்குற அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கா? இப்போ நீங்க சொல்லுங்க, யார் தீர்ப்பு எழுதணும்? அப்போ யாருங்க கேஸ் நடத்தணும்? பேரம் பண்ண 5 பேர் ரிமாண்ட் பண்ணது இல்ல. நீங்க திருத்தணும் முடிச்சா என்ன இங்க பாருங்க. இல்ல கேக்குறது பதில் சொல்லுங்க. அந்த கருத்து எப்படி போய் சென்றடையும் தான் நான் சொல்லுங்க. நான் அவர் சொன்ன பாயிண்ட விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்க்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அவர் சொன்னார் ஒரு கருத்து, நான் திரும்பி சொல்றேன், இதை திரும்பி நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. நான் கேட்குறேன், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டியது கோர்ட்டு, ஜுடிஷியல் ப்ரொசீஜர் போகுது. முதலமைச்சர் தீர்ப்பு சொல்லுவாரா? இவர் எங்களை கேட்குறாரு ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருந்தாரு. நான் தான் கேட்குறேன். இப்போ நாங்க 5 பேர் ரிமாண்ட் பண்ண அவர் சேர்த்து பதில் சொல்லி என்னன்னா, இப்போ அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, எல்லா விஷயங்களுக்கும் இவங்க 5 வருஷத்தை தான் இப்போ சொல்ல போறாங்க. திமுகவில் இப்படி நடந்தது, திமுகவில் இப்படி நடந்தது, திமுகவில் இப்படி நடந்ததுன்னு. நீங்க செய்கின்ற எல்லா தவறுக்கும் திமுக அப்படித்தான் நடந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு திமுகவே இருந்துட்டு போயிடும். நீங்க எதுக்கு மாற்றணும் வந்தீங்க? அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா இந்த இடத்துல இருக்கீங்க. தமிழகத்துல தேர்தல் முடிவுகள் வெளிவந்து ஒரு 2 மாசம் ஆல்மோஸ்ட் ஆக போகுது. இந்த நிலையில ஒரு கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியேறாங்க. எதனால இப்படி நடக்குதுங்கிறத தாண்டி இதுக்கு முன்னாடி இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கா? சொல்றேன். 2 விஷயம் இங்க பேசப்பட்டது. ஒன்னு தூய சக்தி, 2வது குதிரை பேரம். இந்த 2க்கு சொன்னாலே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். வெஹன் உட்ஸ் மூலமா மக்களுக்கு அந்த உண்மையை சொல்லுவோம். தூய சக்தின்னு மேடம் கேட்டுட்டு ஒரு கிளீன் கவர்னன்ஸுங்கிறது தான் வார்த்தை, அதுக்கு மீனிங் சொன்னாங்க. இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் கட்சி தலைவராக இருக்கும்போது நாங்கள் இதுவரை ஊழல் செய்யலை. காரணம் அவர் ஆட்சியில் இல்லை. அதிமுக ஊழல் குற்றச்சாட்டு, அவருடைய தலைமையை என்ன செஞ்சாங்க, சிறைபிடிக்கப்பட்டாங்க. நல்லா தெரியும், 4 வருஷம் இது பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே கட்சியில் உள்ளவங்க நிறைய பேர் ஊழல் செஞ்சுருக்காங்க. வழக்கு திமுக அவங்க மேலே போட்டிருக்கு. சரி, அப்படி வழக்கு போட்ட அதிமுக காரங்கள 10 பேருக்கு மேலே திமுகவில் இருக்காங்க. இந்த 2 தான் சொல்கிறாரு முதல்வர் விஜய் அவர்கள். என்ன சொல்கிறாரு, இந்த 2 பேருமே தீய சக்தி அல்லது ஊழல் சக்திங்கிறாரு. நாங்கள் இதுவரை செய்யலை, அது முடிச்சுட்டு ஆட்சிக்கு வந்த பின்னால் நாங்கள் செய்ய மாட்டோம் ஊழல், யாரையும் செய்ய விட மாட்டோம், செஞ்சவங்களையும் விட மாட்டோம். முடிஞ்சு போச்சா? அப்போ ஒரு உண்மை என்ன தெரியணும், தூய சக்திக்கு என்ன அவர் அர்த்தத்தில் சொன்னார். இனிமே அவர் இந்த 1.5 மாசத்துல ஏதாவது அவர் தவறு செஞ்சிருந்தா, ஊழல் செஞ்சிருந்தா, அப்போ அவர் வந்து தூய சக்தி இல்லை. அதனால ஊழல் குட் கவர்னன்ஸ் தான் பிரச்சனை. அதனால அதில் எந்த இதுவும் இல்லை. தூய சக்திங்கிறத முதல் விளைக்குவோம். 2வது விஷயம் குதிரை பேரம். நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு குதிரை பேரத்தை விட இன்னைக்கு டயோனசரஸ் பேரம் நடந்திருக்கு. யானையெல்லாம் கிடையாது, தாண்டிருச்சு. 5 கோடி 2 கோடி 3 கோடிலாம் வந்து குதிரை பேரம், கழுதை பேரம், யானை பேரம். இன்னைக்கு டயோனசரஸ் பேரம்னா என்ன பேரம் உங்களுக்கு? 50 கோடி. மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு 35 கோடி 50 கோடி 7-8 பேர் ஆதாரம். 35 கோடி தானே சார் வெளியே வந்திருக்கு. அது வந்தது 50 கோடி. அவர் சொன்னார், ப்ளீஸ் நான் சொன்னது நல்லா வாங்கிக்கோங்க. அமைச்சர் நிர்மல்குமார் 50 கோடி வரையும் பேரும் சொன்னதை தான் நான் சொல்றேன். நீங்க 35 கோடின்னு ஒத்துக்கிட்டீங்க, அது வரையும் பரவாயில்ல, ஒத்துக்கிட்டவரே அது வச்சுக்கோங்க. செய்தியில வந்ததை நான் சொன்னேன். அதனால இப்போ இதுதான் விஷயம். இப்போ குதிரை பேரம்னா என்ன? ஒரு ஆட்சியை காப்பாற்றணும், ஒரு 2 சீட்டு தேவை. ஒருத்தட்ட 2 சீட்டோ 3 சீட்டு இருந்தால் 2ஐயும் பறிக்கலாம் 3ஐயும் பறிக்கலாம். ஆட்சியை காப்பாற்ற இவங்க ஆட்சி ஆரம்பிக்கும் போது இவங்க கையில் 120 இருக்குது அதிமுக இல்லாமல். புரியுதா உங்களுக்கு?
வந்தவங்கெல்லாம் அரசியல் கட்சிகள் தான். வந்தவங்கெல்லாம் யாராவது பணம் வாங்கின மாதிரி இது உங்களுக்கு ஆதாரமும் எதுவும் இல்லை. சரிதானா? இப்போ நான் என்ன கேட்குறேன், 25 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் இங்கே வந்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பிடிக்காம அவங்க இங்கே வந்தாங்க. ரெண்டாவது, மீண்டும் மனம் திருந்தி போனாங்க இல்லையா? எங்கே போனாங்க? அதிமுக போனாங்க இல்லையா? நாங்கள் இப்போ பைபிள் சொல்லுது, மனம் திருந்திய மைந்தன் ஒரு கதையே சொல்லுது. வந்தவுடனே அவங்களுக்கு என்னென்ன அந்த மூத்த சகோதரனுக்கு உள்ளதே இளைய சகோதரனுக்கு கொடுக்குறாங்க, ஈக்குவலாக கொடுக்குறாங்க. ஆனால் போயிட்டு வந்தவங்களுக்கு இருந்த பதவியை மீண்டும் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ இந்த எதேச்சாதிகாரம், இந்த நீக்கல் போக்கு, எதுக்கெடுத்தாலும் நீக்கிறது, அதன் விளைவு தான் இது. நீங்கள் உங்கள் கூட இருந்தால் அவங்க வந்து யார்? யோகிகள். வெளியே போனால் துரோகிகள். செஞ்ச இந்த செயலுக்கு அவங்க என்ன சப்பக்கட்டு கட்டியிருக்காங்கன்னா உடனே ஆளுநர்கிட்ட போகிறாங்க. இப்போ கூட பேசப்பட்டது. நான் கேட்குறேன், விஜய் அவர்கள் அந்த 2 எம்எல்ஏவை பார்த்து இங்கே வாங்க, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சேன்னு சொன்னாரா? சரி, அந்த 2 எம்எல்ஏக்கள் ஏதாவது சொன்னாங்களா? எங்கள்கிட்ட விஜய் அதை நிர்மல்குமார் அவர்கள் மறுத்திருக்காரு. வைகோ அவர்கள் தான் இதை வந்து செய்தியாளர் முன்னாடி பேசி சொல்ல போறேமா, முன்பே ஒன்றா சொல்லிட்டு வரேன். வைகோ சொன்னதை நான் சொல்ல போறேன். நான் கேட்குறது எப்போ அது தப்பு நேரத்துக்கு தான் சொன்னேன். எப்போ அது தவறாகும் அந்த 2 எம்எல்ஏக்கள் சொல்லணும். 2 எம்எல்ஏக்கள் எங்களை கூப்பிட்டு விஜய் சொன்னார் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு. இதுதாம்மா குற்றச்சாட்டு. அது அல்லாமல் வைகோ அவர்கள் வந்து எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, அவர் போய் இது பதவி பிரமாணம் எடுக்கலை. அவர் ஒரு கட்சி தலைவர், இவ்வளவுதான். அப்போ நாளைக்கு இது எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா இதை மறைக்கிறதுக்கு, இந்த 35 கோடி 50 கோடியை மறைக்கிறதுக்கு அவங்க அப்படி சொல்கிறாங்க. இதுதான் விஷயமே ஒழிய இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும். தூய சக்தி தீய சக்தி யார் யார் ஏமாத்துறாங்க, யார் வந்து குதிரை பேரம் பண்ணுறாங்கலாம் தெரியும். ஆக குதிரை பேரம் இல்லை. ஒருத்தர் அந்த கட்சியை பிடிக்க என்ன சொல்லிட்டு வர்றாங்க, நாங்கள் போனோம், எங்களுக்கு செய்ய வேண்டிய செயல். ஒரு முறை போயிட்டாங்க இல்லையா? அப்போ எதற்கெடுத்தாலும் நீக்கிற வேலையவே பண்ணக்கூடியவருக்கு பேர் ஒரு பொதுச் செயலாளர், அவருக்கு பேர் எடப்பாடியா? அப்போ நீக்கல். அதனால ஏன் வந்தாங்க? அவங்களா வர்றாங்க. வரும்போது எப்படி வந்தாங்க? வரும்போது எப்படி வர்றாங்க? வட மாநிலங்கள் மாதிரி இல்லை, அப்படி கொத்து கொத்தா கூட்டு வரல. அவங்க ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு சாதாரண தனி மனிதனா வர்றாங்க. இதுதான் தாவேக்கா. நீங்க வரும்போது உன் எம்எல்ஏ பதவியோட வந்தா அவனை சேர்க்க மாட்டேன். அப்ப இதுவும் தூய சக்தி இப்படி சொல்லலாம். நாளைக்கு இன்னொரு அதே மாதிரி குற்றச்சாட்டு இருந்தா அது குட்காவுடைய விஜயபாஸ்கரா இருக்கட்டும் அல்லது பஸ் போக்குவரத்து விஜயபாஸ்கரா இருக்கட்டும், சட்டம் தன் கடமையை செய்யணும். நான் கேட்கிறேன், செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்படும் போதெல்லாம் சிஎம்மா தான் இருந்தாங்க. சிஎம்மா இருக்கும்போதே அவரை வந்து வழக்கு தண்டிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நீதிமன்றம் தண்டிக்க முடியும்னா ஏன் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் வர்றவங்களை தண்டிக்க முடியாதா? ஒரு சிஎம்ஏ தண்டிக்கப்படும் போது, அது 3 முறையும் அவங்க சிஎம்மா இருக்கும்போது தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது, அவங்களுக்கு குற்றவாளின்னு சொல்லப்படுது. அப்போ என்ன அர்த்தம்? தாவேக்கால வர்றீங்க வாங்க, ஆனால் நீதிமன்றம் உங்களை தண்டிக்கும் போது நாங்களும் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களும் ஒன்றும் செய்ய முடியாது, நீதிமன்றம் தான் தண்டிக்க முடியும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். நாச்சல் சுகித்ரம், நீங்க சொல்லுங்க. அவருக்கு ஏதோ நீங்க பதில் சொல்லவும் வந்தீங்கன்னு நினைக்கிறேன், அதையும் சொல்லுங்க. அதுக்கு மட்டும் நான் கேட்குற கேள்விக்கும் இதுக்கும் சேர்த்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. திருச்சி கிழக்கு உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண இடத்துல எல்லாமே இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில வெறும் வட மாநிலங்களுக்கு மட்டும்தான் இடைத்தேர்தல் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. எதனாலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு இந்த அரசாங்கம் அமைந்ததே, தாவேகா அரசாங்கம் அமைந்ததே காங்கிரஸ் இன்றைக்கி கூட இருக்குது. எனக்கு இன்னொரு பக்கம் ஒரு துயரமாகவும் இருக்குது. இதேதுல்லா சார் மாதிரியான ரொம்ப சீனியர்ஸ் எல்லாம் அரசியலில் பழுத்த அரசியல்வாதிகள் எல்லாம் கூட தாவேகா அரசுக்கு போய் இந்த குதிரை பேரத்துக்கு மற்ற இந்த தூய ஆட்சிக்கு மாற்று சக்திங்கிற இந்த நேரேட்டிவ்க்கெல்லாம் வந்து முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு துயர சூழல் வந்தது. உண்மையிலுமே தமிழக அரசியல் இவ்வளோ வஸ்ட்டாக போயிட்டே இருக்குதுங்கிறது தான் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையாக இருக்குது. ரெண்டாவது ஐயா சொன்னபோது ஒன்று சொன்னார், வந்து கட்சியிலேருந்து எல்லாரும் தான் போனாங்க, எல்லாரும் தான் புரட்சி தலைவர் காலத்துலேருந்தும் போயிருக்காங்க, அம்மா காலத்துலேயும் போனாங்க. போன போதும் இன்றைக்கி வந்து அதே காங்கிரஸுக்கு வந்து பிசிசி மாநில தலைவராக இருந்த ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் கூட எங்கள் கட்சியிலேருந்து போனவர் தான், சரிங்களா? அப்படி அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, தாவேகாவாக இருந்தாலும் சரி, அதிமுக காரனோட பிரெயின் இல்லைன்னா, உழைப்பு இல்லைன்னா இந்த கட்சி எதுவுமே ஸ்டாண்டர்டாக நிற்க முடியாது. அதனால் வி ஆர் த பொலிட்டிக்கல் ஐஏஎம் ஆஃப் எவ்ரி பார்ட்டி ஆல் ஓவர் த இந்தியா அப்படிங்கிறத நாங்கள் பெருமை. ஆனே போன உங்கள் அமைச்சரவையிலேருந்து 8 பேர் எங்கள் சைட்லேருந்து வந்தவங்க தான், நம்ம சேகர் பாபா.
சரி நீங்க மறுவாரி அதை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நாங்க என்ன சொல்றோம், இந்த ஏடிஎம்கே அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஐஏஎம். எங்க கிட்ட இருந்து போனவங்க தான். அது காங்கிரஸா இருந்தாலும் எங்களை நம்பித்தான் வாழணும், திமுகவா இருந்தாலும் அதிமுக நம்பித்தான் வாழணும், தாவேகாவா இருந்தாலும் எங்களை நம்பி அதிமுக நம்பிதான். அதனால நாங்க என்ன அண்ணா, எல்லாரும் பாக்குற மக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகங்கிற ஒரு இயக்கம் இது தொண்டர்களால் நிறைந்த இயக்கம். இங்க தலைவர்களை விட இந்த இன்னைக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா, 1 கோடிக்கும் மேல 1.25 கோடி கிட்டத்தட்ட ஓட்டு போட்டாங்கல்ல. அந்த ஓட்டு இருக்குல்ல, அந்த தொண்டர்கள் தான் இந்த கட்சியோட ஸ்ட்ரென்த்து. சரிங்களா? இன்னைக்கு தாவேகா பக்கம் எங்க ஓட்டு கொஞ்சம் போயிருக்கலாம், திமுகவுக்கு போயிருக்கலாம், யாருக்கு வேணாலும் போயிருக்கலாம். ஆனா அவங்க எல்லாரும் இந்த 5 வருஷம் ஆட்சி இந்த மாற்று சக்தின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த மாற்று என்னன்னே தெரியாம ஒரே கொலப்படிகளையும் எதுக்கெடுத்தாலும் திமுக தான் காரணம், திமுக தான் பழிய அங்க தூக்கி போடுறத மட்டும்தான் இவங்க அரசாட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த 56 57 நாள்ல திமுக மேல் எல்லா போதைப் பொருளா திமுக தான் காரணம், இங்க ஏதாவது ரேப் இன்சிடென்ட்டா திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக மேலேயே 5 வருஷம் பழிய போட்டு போயிடுது. இல்ல இது உண்மை. நீங்க போன தடவை இருந்தவங்க எல்லாத்துக்கும் அதுதான். ஏன்னா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததுனால தான் இப்போ இங்க இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்களாவது கூட்டணியை காணான்னு தேடுறோம், அவர் எடப்பாடி கட்சியை காணான்னு தேடுறாரு. இல்ல இப்ப நான் சொன்னது இல்ல இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டதால தான் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அங்க இருந்து தாவேகாக்கு மூவ் ஆகி இருக்காங்கன்ற ஒரு பேச்சு இருக்கு. அது உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒரு முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் எடப்பாடியை போய் பார்க்கல அப்படின்னு கேட்கறாங்க. திமுக அதையும் கேட்கிறாங்க. திமுக ரொம்ப கரிசனமா ஏன் எடப்பாடியை போய் முதல்வர் விஜய் பார்க்கல, அந்த அளவுக்கு அன்பு கூடியிருக்கு. நாங்க அப்படியெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சிருந்தால், எடப்பாடி ஜெயலலிதா மறைந்த பிறகு எடப்பாடி 4 வருஷம் முதலமைச்சராக இருக்கும்போதே வெறும் ஒரு 10 எம்எல்ஏவை பின்பக்கம் போய் கூட்டிகிட்டு வந்து ஆட்சிக்கு வந்திருப்போம். கொல்லப்புறமாக ஆட்சி அமைப்பதுக்கு பிடிக்காதுன்னு சொன்ன ஒரே முதல்வர் இந்தியாவில் மு.க. ஸ்டாலின். அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, தூக்கிட்டு வந்து நாங்கள் உட்கார வச்சு ஆட்சிக்கு வந்திருப்போம். அதுவே வேணான்னு சொன்னோம். ஆனால் இதில் என்ன இருக்குது, இப்போ நாங்கள் எடப்பாடியை முதலமைச்சராக வேண்டிய கொள்கைக்காக, சித்தாந்தத்துக்காக, கொள்கையை நிறைவேற்றுவதற்காக தான் ஆட்சி. எல்லாத்தையும் திமுக பார்த்துருச்சு, எல்லாத்தையும் நிறைவேற்றிருச்சு. ஒன்றும் கிடையாது. நாங்கள் வளர்த்து வச்ச கட்சியில் பாதி பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இங்கே இதுக்கெல்லாம் வேலை இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குற இடத்துல திமுக வருங்கிற கற்பனைக்கு இடம் உண்டா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு நான் பப்ளிக்கில் சொன்னேன் மேடம், நான் பப்ளிக்கில் சொன்னேன், ஒரு 5 முறை ஆண்ட ஒரு தலைவன் கலைஞர் 6 அடி நிலம் தர மறுத்த துரோகி எடப்பாடி. ஓப்பனில் சொன்னோம். இப்படி இருக்கும்போது எடப்பாடி நாங்க முதலமைச்சர் ஆக்குறோம் அதே ஓபன்ல தான் அவர்களும் சண்முகம் அவர்களும் நேர்ல வந்து சொல்லி அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன். காமனா அவருக்கு மெஜாரிட்டி இல்லை, அதனால இங்க ஃபுல்லா இருக்கீங்க, ஒரு பொதுவான வேட்பாளரை போடலாமான்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு தொல் திருமாவளவனை ஒரு பட்டியலினத்தில் பிறந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவரை இந்த வாய்ப்பை கொடுத்தா எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா கேளுங்க அப்படின்னு ஒரு ரவுண்ட் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அப்ப எங்க நடந்துச்சு சார்? அவரை முதலமைச்சர் ஆக்கலாமா, எல்லாரும் ஏகமனதா ஒத்துக்கிற மாதிரி இருக்காங்க. இருங்க வரேன், அது யார் இனிஷியேட் பண்ணாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுல கம்யூனிஸ்டுக்கே பங்கு உண்டு, கம்யூனிஸ்டுக்கே பங்கு உண்டு. கடைசி வரைக்கும் திரும்ப வந்து கம்யூனிஸ்ட் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், கம்யூனிஸ்ட் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவோம். இப்போ இவர் கட்சி நடத்துறாரு, கம்பெனி அங்கே ஓட்டி விட்டார். எதைகள் கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுகிறதோ நாங்கள் கேட்போம்னாரு. கடைசியாக கம்யூனிஸ்ட் தான் கவுத்து விட்டு போச்சு. ஆரம்பித்தது கம்யூனிஸ்ட்டு, முடித்ததும் கம்யூனிஸ்ட்டு. நாங்கள் முதல்வராக அவரை ஆக்குறோம்னு சொன்ன முடியும். எடப்பாடி ஆக்கிறதுக்கு எடப்பாடி எங்களோட மெஜாரிட்டியாக இருந்தாரா? நாங்கள் தானே ஃபுல் மெஜாரிட்டி. எதிர்கட்சியே நாங்கள் தானே, யார் இல்லை. எதிர்கட்சி தலைவராக இந்த உதயநிதி ஸ்டாலின் இல்லையா? இல்லை எங்களோட அரசியல் அனுபவம் உள்ள ஆள் எடப்பாடியா? எங்களை மூத்த தலைவர் துரைமுருகன் இல்லையா? யார் இல்லை உங்களுக்கு? யாரை வேணாலும் ஆக்கணும்னா நாங்கள் ஆக்கியிருப்போம். முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எம்எல்ஏ ஆகணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாம் தம்பிக்கு தெரியாது. மேடம் நீங்க யார் வேணாலும் ஆக்கியிருக்கலாம், நாங்கள் அதுக்குள்ளேயே போல. இதான் வைகோ அண்ணன் கோபால்சாமி வெளியில் தெளிவாக வந்து சொன்னார். இப்போ பாருங்கள், துரோகத்தை பற்றி எங்கள் அண்ணன் பேசினார். நான் எதாவது கோச்சிட்டேன்னா, உள்கட்சி பூசலை பற்றி காங்கிரஸ் பேசுது. அது ஒரு வேனில் தான் பொதுக்குழு நடத்துது, ஒரு பஸ்ஸில் தான் செயற்குழுவே நடத்துது. அந்த கட்சி பேசுது,
உள்கட்சி இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க 10 சீட்டு எம்டி சீட்டு கொடுத்தீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் 8 சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க. எங்களை முதுகுல தூக்கி சுமந்தீங்க ஒரு அடிமை மாதிரி. இதெல்லாம் நியாயமா இது? 7 முறை எங்களை துரோகம் பண்ணீங்க, ஒரு முறை உங்களை விட்டு ஒத்துக்கிறீங்களா? முதுகுல விட்டு சுமத்த மேடம் இது ஒரே ஒரு சந்தோஷமா இல்லையா? இல்ல அவங்க 2 பேரும் சண்டை சந்தோஷப்படுங்க. ஏன் நீங்க சந்தோஷப்படல? ஏன்னா எங்களை வச்சு நீங்க எல்லாம் பண்ணீங்க. ஏன்னா தனியா நின்னீங்க, தோத்தீங்க 2014. துரோகத்தை பத்தி காங்கிரஸ் பேச நீங்க எங்களை முதுகுல துரோகங்கிறது காங்கிரஸ் இப்ப திமுகவுக்கு செஞ்சுட்டு போனதை நாங்க துரோகம்னு சொல்லுவோம். அதுக்கு ஏற்கனவே நீங்க துரோகம்னு சொன்னதுக்கு பிறகு பிரிவியஸ் ஆரம்பிப்போம். எப்படி எப்பா காங்கிரஸுக்கு இதுக்கு பழக்கப்பட்ட ஒண்ணுப்பா, அவங்க இன்னைக்கு நேரத்துக்கு துரோகம் பண்ணல. எமர்ஜென்சி பீரியட்லேருந்து இலங்கைக்கு இராணுவத்தை அனுப்புனதுலேருந்து நாங்கள் பட்ட வேதனை எல்லாம் இவங்க பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க, அனுபவிக்கிறதெல்லாம் நாங்களாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாங்கிட்டு ஏன் வச்சிருந்தோம்னு உங்களுக்கு தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, 2 தேசிய கட்சியில் ஒன்றை கண்ட்ரோல்லே வச்சுருந்தோம், ஒன்றை எதிர்த்து வச்சுருந்தோம். தமிழனை காப்பாற்ற, தமிழ்நாட்டை காப்பாற்ற. இப்போ வந்து காங்கிரஸ் இருந்தது பாருங்க, பிஜேபியோட காங்கிரஸ் எங்களோட இருந்தது பாருங்க. வேற வழி இங்க பாருங்க, வெளியே வந்துட்டாங்க. அப்ப ஒரே வழி சொல்றேன், பிஜேபியாலையும் காங்கிரஸாலையும் தமிழ்நாட்டுக்கு என்னைக்குமே துரோகம் மட்டும்தான் நடக்கும். காங்கிரஸை வளர விடாம நாங்க பார்த்து கூடயே வச்சிருந்தோம். துரோகம் நடக்கும் அண்ணன் ஒரு குழந்தை மாதிரி எல்லா உண்மையும் ஆன் நேர்ல சொல்லிட்டே என்ன சார் இது பேச்சு? துரோகம் நடக்கும் உங்களுக்கு கூட வச்சிருந்தேன்றீங்க. என்ன ஏங்க உள்ளூர் தமிழர் உலக தமிழர் வரைக்கும் சரி கேளுங்க மேடம். பல நாள் பாரத்தை இந்த இடத்துல இறக்கி வச்சிருக்கீங்களா? இல்ல பல நாள் வன்மம் பத்தி சொன்னீங்க. பல நாள் வன்மம், அது பல நாள் ஏமாற்றுறாங்க இல்லையா? பல நாள எங்களை ஏமாற்றணுங்கிற வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு. தொடர்ந்து காங்கிரஸையும் பிஜேபியும் ஏமாத்தி இருக்காங்க. எங்களை 7 முறை ஏமாத்தி. நியாயமா கேட்கிறேன், சொல்லுங்க சார். காங்கிரஸை நாங்க வளர வேண்டாம்னு சொன்னோமா? கூடவே கூட தானே மேடம் வச்சிருந்தோம். அடிக்கடி ஒன்று சொல்லுவாரு, தம்பி கூட தானே வச்சிருந்தோம். 50 வருஷமா ஆர்லிஸ் பாட்டில் வாங்கி கொடுத்து நாங்களே காப்பாற்றிட்டோம். நான் கேட்கிறேன், 2014 ஏன் நீங்க தோத்தீங்க? கூட்டணி காங்கிரஸ் இல்லாதனால நீங்க தோத்தீங்க. எல்லா நேரமும் காங்கிரஸ் இருக்கும்போது 40 இடம் 39 இடம் எடுத்தீங்க. ஏன் 2014 நீங்க 0 ஆனீங்க? 1980 0 ஆனீங்க. இருக்கிற வரைக்கும் உறவு கொண்டாடிக்கிறீங்க, இல்லனா 1996 எப்படி 0 ஆனீங்க? காங்கிரஸை நாங்க என்னைக்கு வளர வேண்டாம்னு சொல்ல. நாங்க தண்ணியை ஊற்றுவோம், அவன் பக்கத்து கம்பெனியில் போய் ஆசிரியர் ஊற்றிட்டு வளராமல் பார்த்துக்குவாங்க. நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. ஒரு கட்சின்னா உன் கட்சி நீ வளர்கிறதுக்கு முன்னாடி வழியை பார்க்கணும். அதான கரெக்டு. 25 சீட்டு கொடுத்தோம். முதல்ல 65 சீட்டு கொடுத்தோம். அப்புறம் ஒரே நிமிஷம், 108 சொல்றேன். 1980 நாங்க 112 நின்றோம். எங்களோட கூட்டணி அவங்க 111 நின்றாங்க. திமுக நாங்க 111 தான் கொடுத்தோம். கூட்டணி துரோகத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, காங்கிரஸ்க்கு நீங்க செஞ்ச துரோகமே. நான் சொல்றது நியாயம் சொன்னா நீங்க ஒத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒத்துக்குவேன். 108 சீட்டு கொடுத்தோம், 112 சீட்டு கொடுத்தோம்னாரு. அதுக்கப்புறம் 112 இருந்து நீ ஒழுங்கா உன் கட்சியை வளர்த்துருந்தா அது 135 பேர் இருக்கணும். அந்த கார் 112 ஆரம்பிச்சு கடைசியில் எங்க வந்து 25 வந்துருச்சு, 28 வந்துருச்சு. இப்ப இது வளர்ற கட்சியா? இது நாங்க வளர வேணாம்னு சொன்னோமா? இல்ல அண்ணா, 20 நிமிஷமா அவரே தான் பேசிட்டு அரசியல் அடிக்கடி அது அடக்கம் பண்ணி புரிஞ்சுக்கங்க. அடக்கம் பண்ண பாடி கூடுதலா பேசுறாரு. இருந்த கட்சியெல்லாம் ஓடி போச்சு. அண்ணா இருங்க, இங்க பாருங்க மேடம், ஒன்னு பதிவு பண்ணிக்கங்க. அடக்கம் பண்ண பாடியை தூக்கி ஆபரேஷன் பண்ணா பொழைச்சிக்குவான், பார்த்துருக்கீங்களா? இல்ல அண்ணா, அல்ல அவர் பேசுறதுல ஒரு விஷயம் வந்து என்னன்னா, சார் வந்து அந்த பதில் சொல்லணும், அவருக்கு பதிலாக நான் இதை சொல்றேன். என்ன அப்படின்னா, அண்ணா அந்த கட்சி அமோகமா இருந்தப்போ திமுக கூட்டணியில சென்ட்ரல்ல கூட்டணி இருந்து எவ்வளோ பெரிய பெரிய கேபினெட்ல 2014 UPA 1 UPA 2ல அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, கொஞ்சம் இங்க ஒரு ஈக்குவாலிட்டியை கொடுங்கண்ணா. கூட்டணியில் அவங்க கூட 2014 வரைக்கும் இருந்து
UPA 1 UPA 2 எவ்வளோ பெரிய இதெல்லாம் பார்த்தீங்க, எவ்வளோ பெரிய கேபினெட் வச்சுருந்தீங்க. அப்போ காங்கிரஸால் அதிக பலனடைந்தது திமுக. இன்னைக்கு அந்த பக்கம் ஓடி போனதுக்கப்புறம் இப்படி பேசுறீங்களேன்னு நான் சொல்றதை விட இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நேயர்கள் சொல்லுவாங்க. ஒரே ஒரு கருத்து இந்த மண்டலத்துல பதிவு பண்ணிக்கணும். அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா. வைகோ அவர்களை பத்தி அடுத்த சுற்று ஒரே ஒரு இது பிஜேபி இந்த ஒரு நேரேட்டிவ் ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்களே, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர பார்த்துச்சு, அதனால தான் நாங்கள் எல்லாரும் அங்கே போயிட்டோம் இங்கே போயிட்டோங்கிற ஒரு நேரேட்டிவை 50 நாளாக எல்லாரும் டைலாக் மாறாமல் ஒரே டைலாக்கும் ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து பிஜேபியோட நேரேட்டிவ். அந்த நேரேட்டிவுக்கு தாவேக்கா ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிறது. அதற்கு இங்கிருந்து போகின்ற துரோகிகள் அதற்கு ஒத்து ஊதுகிறார்கள். சரிங்களா? அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னீங்கன்னா, அதிமுகவை அழிக்கணும், திராவிட கட்சிகளை அழிக்கணும் அப்படிங்கிறது RSSோட 100 கால திட்டம். அந்த 100 கால திட்டத்துக்கு 100 ஆண்டு திட்டத்துக்கு இன்னைக்கு தாவேக்கா பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த தாவேக்கா ஒருபோதும் ஒரு நாளும் 5 வருஷம் இவர்கள் ஆட்சி நடத்தினால் ஒரு நாள் ஒரு செகண்ட் கூட பிஜேபியை எதிர்த்து அவர்கள் கேள்வி கேட்கவே மாட்டார்கள். தமிழர்களோட அத்தனை நலன்களையும் இந்த 5 வருடங்கள் அவர் விட்டு கொடுப்பார்கள். ஓகே, இது உங்களுடைய நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். அனந்தசித் அவர்களை நோக்கி இந்த கேள்வி கேட்கணும் நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னவர் அதிமுகவுடைய பெயரை பெரிய அளவுல கூட பயன்படுத்தவே இல்லை. மற்றும் சிலர் இதில் தான் வந்து அதிமுக இணைந்து வந்தாங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு அந்த மற்றும் பலர்ல இருந்து மேலும் சிலர் தொடர்ந்து இணைந்து கொண்டே இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய மக்களும் சரி, பொதுவெளியில பேசக்கூடிய ஆட்களும் சரி, தாவேக்காவுல யார் வந்தாலும் சேர்த்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நான் இது வந்து இப்போ ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணேன். அதனால இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் சேர்த்து பதில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் கொஞ்சம் ஃபார்மோஸ்ட் சுருக்கமா சொன்னீங்கன்னா சரி. அப்போ 2-3 பாயிண்டா புல்லட் பாயிண்ட்ஸா இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவங்க கேட்ட கேள்விகளுக்கும் நீங்க இல்ல, நான் இதை சொன்னாலும் உங்களுக்கு அதுக்கு பதில் கிடைச்சிடும். நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு 5 நிமிஷம் அண்ணன் திமுக பேசுறாரு, அப்புறம் அதிமுக பேசுறாரு, அக்கா ஒரு 5 நிமிஷம் அதிமுக பேசுறாங்க, திடீர்னு திமுக பேசுறாங்க. இப்போ கடைசி அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஒரு டவுட், பாஜகவுடன் கூட்டணி முறிந்ததுன்னு சொல்ல வராங்களா? அதிமுகவுக்கு பாஜகவுடன் கூட்டணி முறிந்தது. ஏன்னா அவங்க 2 வாட்டி சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க, பாஜக தான் வந்து இந்த எலெக்ஷனே வந்து கண்டக்ட் பண்ணிடுச்சு, பாஜக தான் வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்க வச்சுன்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. தாவேக்கா ஒருபோதும் எடுத்துக்கல, பாஜக நாங்கள் கொள்கை எதிரியாக எட்ட வச்சிருக்கோம். கூட்டணியை வச்சுக்கிட்டு சொல்ற முதல் வார்த்தை. ரெண்டாவது இப்போ என்ன சொல்றாங்க, அந்த கூட்டணியிலேருந்து அதிமுகலேருந்து ஆளை பிரித்து வெளியில் அனுப்புறதே பாஜகன்றாங்க. அப்போ அவங்களோட ஆளுமைக்கு அவங்க என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்களே பார்த்துக்கங்க. ஒரு பக்கம் பாஜக கூட்டணி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. இல்ல வெயிட் பண்ணுங்க, நீங்க RSSோட 100 ஆண்டு கால திட்டம். இந்த திராவிட கட்சிகள் இங்க ஒரு சமூக நீதியான ஒரு ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டம். அவங்க 25 வருஷமா 1/4 நூற்றாண்டாக இங்க வேலை பார்த்தார்கள். இங்க திமுகவையே அதிமுகவையே அழிக்க முடியவில்லை என்கிற இடத்தில் தாவேக்கா என்கின்ற ஒரு புதிய சக்தி வருகின்றது. அந்த சக்தி இன்னைக்கு அதிமுகவை அழிக்க முடியுமான்னு பாக்குது அப்படிங்கிறது இவர்கள் directly connected with RSS. They are directly connected with the RSS and they are supporting RSS. TVK is supporting RSS. That is my allegation. நான் கேக்குறது கொஞ்சம் பெட்டரா கேக்குறேன் அதே கேள்வியை. ஏன்க்கா கர்ச்சீஃப் போட்டு போனாரு டெல்லிக்கு? இது சார் இதெல்லாம் நீங்க இப்படி இந்த மாதிரி கேட்ட பத்திரிகையாளர் அந்த வீடியோ பரப்பினா எல்லாரும் மேலயும் போட்டாங்க. நீங்க பாருங்க, டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி டைவர்ஷன் பாலிடிக்ஸ். ஒரு டெட்லாக்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க. இது நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். இதுதான் பதட்டம். ஒரு பதட்டம் இருக்கும்போது அது இப்படிதான் பேசவே விடாது. நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன். ஐ ஹேட் ஆல் த பிரிவிலேஜ் டு வெயிட். ஆனா அவங்களுக்கு அந்த பதட்டம் ஏற்படுது பாருங்க. பாருங்க, இல்ல நான் பொறுமையா சொல்றேன். ஒரு பக்கம் டைவர்ஷன் பாலிடிக்ஸ். இதுல என்னென்ன டைவர்ஷன் பண்ணாங்கன்னு இந்த கடந்த 40-50 நாளைக்கு சொல்றேன். ஒரு கவர்மெண்ட் மாறி பாலிசி மாறி மொத்தத்தையும் எல்லாத்தையும் மாத்துறதுக்கு. ஏன்னா புறையோடி போயிருக்குது ஊழல். அமைச்சர்கள் வாங்க மாட்டோம்னு சொன்னா கூட அதிகாரிகள் கீழே இறங்கி போய் நம்ம தனியாக பிரிச்சுக்கலாமான்னு பேசுற அளவுக்கு இருக்கு. அதையும் பார்த்து நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ மோசமாக இருக்கிற ஒரு சிஸ்டமை சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 6 மாசமாவது டைம் கொடுக்கணும்னு சொன்னதே அவர் தான், அவங்களோட தலைவர் தான். ஆனால் 6வது நாள்லேருந்தே அறிக்கையை விட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தோம் அவங்க தான். ஸோ எனக்கு என்ன கேள்வினா, 6 நாள் 60 நாள் எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா? அப்படி தான் கவர்மெண்ட்ஸ் இருக்குமா? அப்போ என்ன தான் நீங்கள் 6 வாட்டி ஆண்டு கற்றுக்கிட்டீங்க? இது முதல் கேள்வி. இப்போ டைவர்ஷன் பாலிடிக்ஸ் நான் எதை சொல்ல வரேன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த ஒயிட் பேப்பர், ஃபினான்ஸ் ஒயிட் பேப்பரோ டிஎன்இபி ஒயிட் பேப்பரோ வரும்போது 5 ரூபா 50 காசுக்கு ஒரு யூனிட் கரண்ட் வாங்கியிருக்கலாம், 21 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறோம்.
அதுக்கு பதில் பேசுகிறாங்களா திமுக? பேசவே கிடையாது. எந்த இடத்துலையுமே சப்ஸ்டேஷன்ஸை மெயின்டைன் பண்ணலை, எந்த இடத்துலையுமே வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸை மெயின்டைன் பண்ணல. இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நடந்திருக்கு, இத்தனை ஹார்ட் டிஸ்க் திருடு போயிருக்கு, டெண்டர்லாம் இவ்வளோ இருக்குது, ஒரு டெண்டர்லையும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க, ஸ்கூலில் இருக்கட்டும், டாஸ்மார்க்காக இருக்கட்டும், கனிமாவில் கொள்ளையாக இருக்கட்டும் சொன்னோன்னே எப்படிடா அதை டைவெர்ட் பண்ணலான்ட்டு உடனே போய் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. இல்லாத, அதாவது அது எந்த இடத்துலையுமே ப்ரூவ் ஆகாத ஒரு பிரச்சனை, அதை ஒருத்தர் வந்து ஒரு பேராசென்டமல் மாற்றி நறுக்குனாரு, உடனே அதை பற்றி பஞ்சாயத்து பண்ணுறது. இப்போ ஒரு 3 பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க, 5 பேர் இன்னைக்கு ரிமாண்ட் ஆகிட்டாங்க. திமுகலேருந்து 35 கோடி பேசி பேரம் பேசி. ஆனால் இன்னைக்கு உடனே என்ன பண்ணுறாங்க, விஜயபாஸ்கர் ஏன் வந்தார், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏன் வந்தார், திமுக கதறுது. இப்போ நல்ல திமுகவில் சேர்ந்தவங்களா சார்? இல்ல, அவர் தானே கதறாரு, கதறது அவர் தானே. அக்கா கதறினா என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் திமுக ரொம்ப அதிகமாக கதறது அதிமுகவோட. என் கேள்வி என்னன்னா, 2000 நாங்கள் வந்து இந்த மாதிரி பின்னாடி எல்லாம் ஆட்சி அமைக்கவே ட்ரை பண்ண மாட்டோம்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல. 2019 எபிசோட் எடுத்துப்போம். 22 சீட்டுக்கு பை எலெக்ஷன். அந்த 22 சீட்டு அதிமுகலேருந்து டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அதில் 13 சீட்டு ஜெயிச்சே திமுக, ஜெயிச்சு 109 சீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் பின்னாடி இருந்து ஆட்சி அமைக்க போகிறது இல்லைன்னா அதிமுகலேருந்து டிடிவி பிரிக்கிறாரு. இது எங்களுக்கு ஒவ்வொலை. இப்படி அதிமுகலேருந்து தாவேகா பிரிக்கிறது ஒவ்வொலை இல்லை திமுகக்கு. அப்போ அதிமுகலேருந்து டிடிவி பிரிச்சது ஒவ்வொரு இருக்கக்கூடாது இல்லை. ஆனால் இப்போ ஏன் நின்று நீங்கள் ஜெயிக்க வந்து ட்ரை பண்ணீங்க, ஆனால் அப்பயும் தோத்தீங்க. அதே டிடிவி இனி திரும்ப அங்கே சேர்ந்துட்டாரு அவர். அதாங்க ட்ரை பண்ணி நாங்கள் உள்ளே சேர்த்துக்காதவங்களாம் என்ன வேணால் கதறுவாங்க. நான் கேட்குறேன், ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்ளிகபிள் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல எங்களுக்கு மாரல் கிரவுண்ட்ஸ். ஆன்டி டிஃபெக்ஷன் லா எப்போ அப்ளிகபிள் ஆகும்? இவங்க எம்எல்ஏ ஆனால் கட்சி தாவி ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, அப்படியே கட்சி தாவறாங்கன்னா இது மாரல் கிரவுண்ட்ஸ்லேயும் வரும், ஆன்டி டிஃபெக்ஷன்லேயும் வரும். அதுதான் ஷெட்யூல் 10. கண்டிப்பா சார், நீங்க சொல்றது சட்டப்படி ஓகே, ஆனா தார்மீகத்தின் அடிப்படையில் இது சரியானதா? நான் கேட்கறதுங்க, முதல்ல கான்ஸ்டிடியூஷன் முடிச்சுப்போம், ரெண்டாவது நம்ம கண்டிப்பா மொராலிட்டி வருவோம். கான்ஸ்டிடியூஷனலி ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், நான் முதல் வார்த்தை இங்கே தான் ஆரம்பிச்சேன். பொதுமக்களுக்கு ஒரு புது தலைவன் வரான், ஒரு புது நம்பிக்கை வருது, மாறத்துக்கு உரிமை இருக்குன்னா அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்தந்த ரீஜனல் லீடர்ஸ்க்கு ஏன் அந்த உரிமை கிடையாது? அவங்க வரும்போது இல்லைங்க நீங்கள் எம்எல்ஏவா வரக்கூடாதுங்க, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அடிப்படை மெம்பராக வாங்க, யாராவது ஒத்துருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங், ஒரு வாரியம், ஒரு எம்எல்ஏ பதவி, இல்லை மினிஸ்டர் ஏதாவது ஒன்று அஷ்யூர் பண்ணியிருக்கா தாவேக்கா? எதையும் கொடுக்கல. வர்றவங்கள சரி வாங்க, அரசியல் அனாதைகளாக போயிடக்கூடாதுன்னு வாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அக்கா கிட்ட இருந்து செந்தில் பாலாஜியவோ சேகர் பாபுவோ சேர்த்துக்கிட்டா திமுக மறுவாழ்வு மையம். வைகோ அவர்கள் வந்து விஜய் அவர்கள் அது மறுவோம் வர ஒரு பாயிண்டாக வர இந்த இடத்துல இது முடிச்சுக்கிறேன். செந்தில் பாலாஜி சேகர் பாபு வந்தா திமுக சேர்த்துக்கிட்டா அது மறுவாழ்வு மையம். இன்னைக்கு அது மாதிரி வர்றவங்களுக்கு திமுகவுக்கு போகவே முடியாது. ஏன்னா திமுக எதிர்ப்புல வளர்ந்தவங்க, அதிமுக இருக்க முடியல, திமுகவோட உடன்படிக்கை பேசிட்டாங்கன்ற வருத்தம், எங்க போவாங்க? அப்பவும் சொல்றேன், தலைவன் நேர்வழியில இருந்தா அடுத்து உங்களையும் வாஷிங் மிஷின் கட்சின்ற விமர்சனம் இல்லையே. நான் தான் சொல்றேன், அவங்க குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் சரி பண்ணி இல்லங்க இவங்க தப்பே இல்லைங்கன்னு சொல்லி கை கழுவி கூட்டு வந்திருந்தா இப்ப நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம். இவங்க சொல்ற மாதிரி அலிகேஷன் இருந்தா மற்றவர்கள் நிரூபிக்காம தானே வந்திருக்காங்க. நான் அதான் மேம் சொல்றேன், அதுதான் பிஜேபி பண்ணும். அவங்க வாஷிங் மிஷின்ல போட்டு எல்லா கேஸையும் குவாஷ் பண்ணி உள்ள எடுக்கும், எடுத்து பதவி கொடுக்கும். தாவேக்கு அதை அட்டம் பண்ணிச்சு அப்படி கேஸோட இருக்க, உன் கேஸ் நீ ஃபேஸ் பண்ணிக்கோ, நீ கில்ட் இல்லை நீ ப்ரூவ் பண்ணிக்கோ. ஆனால் வர்றவங்கள வரவேற்கிறோம், எந்த கமிட்மெண்ட் கொடுக்கல. 35 கோடி ரூபா, அதாவது 50 கோடி 35 கோடி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுல்ல, 50 கோடி ரூபா வரைக்கும் பட்ஜெட் வச்சிருக்காங்க. பர்டிகுலராக ஊத்தங்கரை எம்எல்ஏ அண்ணனுக்கு வந்து 35 கோடி ரூபா பேசியிருக்காங்க, கூட மிரட்டல் வேற. இதுக்கு எம்எல்ஏ 15 எம்எல்ஏ வாங்கிட்டு போட்டு என்ன பண்ண போறான்னு கேட்கறாருல, என்ன பண்ண போறாங்கன்னா இதுக்கு பேர் தான் சரி. ஆட்சிக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள கலேபரத்தை ஏற்படுத்துறதுக்கு இதைத்தான் 2019 பண்ணீங்களா? ஸோ எங்கே பார்த்தாலும் டைவர்ஷன் பாலிடிக்ஸ். இவங்க ஒன்று பண்ணால் அது வந்து எல்லாரையும் வந்து அரவணைக்கிற போக்கு. அதே தாவேக்காக்கு தானாக நடந்ததுன்னா ஒன்னே பதட்டம். இது போல அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கரையை தாவேக்கா சுமக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்லை, நான் தான் சொல்கிறேன், அந்த குற்றத்தை நாங்கள் எடுத்துக்கல. 2 பாயிண்ட் சொன்னாருங்க அண்ணன், அதை நாங்கள் இன்னைக்கு அதுபடி நிற்கிறோம். ஊழல் பண்ண மாட்டேன், அது அவர் பர்சனல் ஸ்டாண்டு. பண்ண விட மாட்டேன்னு யாரை சொன்னார்? தாவேக்கா காரன்னு சொல்லியிருக்காரு. என்னை உட்பட ஊழல் பண்ண விட மாட்டேன், பண்ணவங்களை விட மாட்டேன். பண்ணவங்களை விட மாட்டேன்னா அது திமுக அதிமுக 2 அமைச்சரவையிலும் பொருந்தும். இப்ப பண்ணி இருந்தாங்கன்னா எப்படி விடுவாரு? நான் சொல்றேன், அது தப்பா இருந்தா ப்ரூவ் ஆனா தூக்குறோன்ற ப்ரூஃப் இல்லைன்னு கேட்கிறேன். இப்போ நாங்க கில்ட்டி, அதை தான் ஃபர்ஸ்ட் திரும்ப சொல்லிருக்கேன். வி ஆர் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. அது தெரியாது அண்ணனுக்கு, சீனியர் கவுன்சிலர் அவர். அப்ப இவர் மட்டும் மறுவாழ்வு மையம் வச்சிருக்காரு, தாவேக்காக்கு வந்தா மட்டும் ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இது மாற்றம், இது புரியல இவங்களுக்கு. இந்த கட்சி அதிமுக அழிஞ்சிட்டு இருக்குங்க, அதை புரிஞ்சுக்கங்க. இப்பயாவது அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாறும், இல்லைன்னா புரியாது, இப்படியே போகும்னு சொல்றேன். இல்ல திமுக என்ன செய்யறாங்களோ அதை வேறு பெயரை மாத்தி நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க, அது மாற்றம்னு ஏத்துக்கலாமா? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, winners don't do different things, they does things differently. ஒரு எம்எல்ஏவை திருடிட்டு வர்றதுக்கும் உள்ள வர்றவரை நீ அந்த கட்சி எம்எல்ஏ வந்து அதை ரிசைன்மெண்ட் வான்னு சொல்றது வித்தியாசம் இருக்கு. தாவேக்கா கூட்டணி அமைச்சது,
நீங்க அமைச்சிருந்த உங்களோட ஓட் பேங்க்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. நான் அது இன்னைக்கும் மறுக்க மாட்டேன், என்னைக்கும் மறுக்க மாட்டேன். திமுக ஓட் பேங்க்ல இருந்து காங்கிரஸும் விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஐஎம்எல் ஓட்டு வாங்கின மாதிரி அவங்க ஓட் ஷேர் இவங்க வாங்கியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து மதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வந்து ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லிருக்காங்க இல்ல, அதுதான் சொல்லி அது அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாருங்க. அது எங்க கூட்டணி தலைவர் அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லங்க நான் தவறா சொல்லிட்டேன்னு அவர் கான்ட்ராடிக்டரி மாத்திட்டாரு. அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிருக்காரு. மாத்திட்டாருங்க. நான் தப்பா சொல்லிட்டு நான் மாத்தி சொன்னா அதுக்கப்புறம் நான் தானே அதுக்கு பொறுப்பு. நான் சொல்றேன் வைகோ சார் சொல்லிட்டாருங்க. நீங்க அதை பார்க்கல என்னன்னு தெரியல. அது அவர் தப்பா பேசுறாருங்க. ஏங்க அவர் வயதின் மூப்பின் காரணமா அவர் பேசலாங்க. நான் வந்து அவரோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதுக்கு தாவேக்கா என்ன சொல்லியிருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல அண்ணன் சிடிஆர் அவர்களோ ஆதவ் அவர்களோ விஜய் அண்ணனோ நாங்க பண்ண சொன்னோமா, நாங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு மறுக்கிறோம். அவர் வயதின் மூப்பு சொன்னா அது அவர் பொறுப்பு. நாங்க எங்க கூட்டணி கட்சியில மதிக்கிறோம், அவங்களால பேசிக்க முடியும்னு நம்புறோம். சார் உங்ககிட்ட கேட்கிறேன், கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு. தாவேக்கா வந்து தனி பெரும்பான்மை கிடைக்காததுனால தான் விசிகா மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவோட ஆட்சி அமைத்திருக்காங்க. இப்போ அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தொடர்ந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலை இப்படியே போச்சு அப்படின்னா ஒருவேளை தாவேக்கா வந்து தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்களா? அது உங்களுக்கே ஆபத்தமா வந்து நின்றாதா கடைசியில? ஒவ்வொரு கட்சியும் தனக்குத்தானே ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது இல்ல உங்களுடைய பவர் குறைஞ்சிடாதான்னு கேட்கிறேன் அந்த இடத்துல. அப்படியே சொல்ல பேசவே இல்லையம்மா. சொல்லுங்க. டார்வின் தெரியும்னா என்ன, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதனால அந்த கட்சி தன்னை முன்னிறுத்தும் அல்லது நிலைநிறுத்துவதற்கு அது செய்யும். நாங்கள் இருக்கிறோமா இல்லையாங்கிறலாம் ரெண்டாவது விஷயம். அவங்களுக்கு தெரியும் ஒரு சமூக நீதி கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கணும், மதசார்பற்ற கூட்டணினா காங்கிரஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு தெரியும். அவங்க தேர்தலுக்கு முன்னே சொன்னாங்க, தேர்தலுக்கு பின்னே அதான் சொல்கிறாங்க. அதனால் எந்த கட்சி யாரை நம்பி இல்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், அவங்களுக்கு தேடி வர்றாங்க, ஒரு அரசியல் வர்றாங்க. வரும்போது அவங்க எம்எல்ஏவாக வரல. வடநாட்டில் உங்களுக்கு தெரியும், பிஜேபி கொத்தா அவங்கள வந்து எம்எல்ஏவாகவே கூட்டிகிட்டு போவாங்க, எம்பியாகவே கூட்டிகிட்டு போய் ஆட்சி அமைப்பாங்க. அந்த நிலைமை இங்கே இல்லை. அதனால் ஒரு தனி மனிதராக கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்க நாளைக்கு எலெக்ஷன் நிற்கிறாங்க. முடிவு எடுக்கிறது யார்? மக்கள் தான். அது எந்த விஜயபாஸ்கராக இருந்தாலும், ஏதே செந்தில் பாலாஜி இந்த தடவை ஜெயிக்கலையா, அவர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு. இன்றைக்கி ஏவா வேலுவாக இருக்கட்டும், சகோதரர் நேருவாக இருக்கட்டும், அதாவது மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்க எம்எல்ஏ, அவங்க எம்பி, அவ்வளோதான். அப்போ ஒரு தாவேக்கா கட்சி தன்னை ஒரே ஒரு கேள்விதான், வாக்களிச்சமை காஞ்சு போடுறதுக்குள்ளேவே எந்த மக்கள் எல்லாம் நம்ம இந்த தொகுதியில இந்த கூட்டணியோட நிக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தானே வாக்களிச்சிருப்பாங்க. அந்த மை காயறதுக்குள்ளேயே அங்கிருந்து ராஜினாமா பண்ணி அதைத்தான் சொன்னேன். தப்பு இல்லையா? இவ்வளவு நேரம் நான் சொல்றேன், அந்த மக்கள் தான் வாக்களிக்க போறாங்க. அவங்க மக்கள் மை காயுதா பை காயுதான்னு அவங்க தான் பார்க்க போறாங்க. ஒரு 2 பேரை நம்பி திரு வைகோ அவர்கள் திமுக கொடுத்தாரு, என் கட்சிக்காரன் உங்கள் சின்னத்தை நிற்க வைக்கிறேன்ட்டு. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்கணும், இந்த 2 பேரும் கூப்பிட்டு, அப்பா நீங்கள் வைகோ ஆளு, மதிமுக ஆளு, நீங்கள் எங்கள் சின்னத்தில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போயிருங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆரம், குதிரை பேரம் இல்லைன்னு அர்த்தம், அதுக்கு பேர் தர்மம். ஆனால் செய்யலைன்னா அந்த கட்சி என்ன கட்சி? அதனால் தவறு எல்லாரும் செய்கிறாங்க. என் நண்பர் வளமுடிஜான் அழகாக சொல்லுவார், அரசியல்வாதிகள் 2 வகை. ஒரு வகை மோசமானவர்கள், இன்னொரு வகை மிக மோசமானவர்கள். இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. 3வது ஒரு பிரிவு காமராஜை பின்பற்றக்கூடிய, கக்கனை பின்பற்றக்கூடிய ஒரு பிரிவு, ஒரு 5%, ஒரு 2% இருப்பாங்க. அதனால் எங்களை போன்றவர்கள்லாம் அப்படி இருப்பாங்க. அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தான் உண்மை. மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க, மோசமானவர்கள் மிக மோசமான பார்க்குறாங்க, மிக மோசமானவருக்கே போட்டலாம்னு நினைக்கிறாங்க. இப்படி தான் அதிமுகவும் திமுகவும் மாறி வந்துச்சு. 2 பேரையும் ஊழல் கட்சின்னு அவங்களுக்கு தெரியும், ஏன் மாற்றி போட்டாங்க. அதனால் இதுதான் உண்மை. அந்த அடிப்படையை பார்க்கும்பொழுது இன்றைக்கி தாவே காட்சி வந்துச்சு, என்ன செஞ்சு, இன்றைக்கி பள்ளிக்கூடங்களுக்கு புதுப்பித்தலுக்கு 5 லட்சம், அதாவது வாங்குறதுக்கு புதிய இதுக்கு வந்து 50 லட்சம், 2மே இல்லை, ஆன்லைனில் அப்ளை பண்ணி நாங்கள் ஃப்ரீயாக தரேங்கிறாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் இந்த 30% எங்களுக்கு வேணாம், நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம், பார்ட்டி பண்ணுன்னு வேணாம், நீங்களே ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பல கான்ட்ராக்டுகளை நிறுத்தி வச்சுருக்காங்க. இனி கனிம வளத்தை கொள்ளையடிக்கக்கூடாது. கனிம வளத்தை என்ன செய்யணும்னு சொன்னால், டாஸ்மாக் எப்படி முன்னால் தனிநபர்கிட்ட இருக்கும்போது 4000-5000 கோடி வந்துச்சு, இன்றைக்கி 30-40,000 கோடி வருது. கனிம வளத்தை மணல் தாது மணல் எல்லாத்தையுமே அரசே விற்பனை செய்யக்கூடிய மையங்களை உருவாக்கினா அதே 20,000-30,000 கோடி அதுக்கும் வரும். இப்படியெல்லாம் அவங்க சிந்திச்சு ரெவன்யூவை பெருக்கிறதுக்கு பல்வேறு வகையில செய்கிறாங்க. சார், அவர் வந்து மக்கள் வந்து 2 கேட்டகரியின் அடிப்படையில் தான் வந்து வாக்களிக்கிறாங்க, மோசமானவர்கள், மிக மோசமானவர்கள். ஆமாம், 3வது கொஞ்சம் பேர் எங்களை மாதிரி ஆள் இருக்காங்கன்னு சொல்கிறேன். எதையுமே வாங்காமல் நியாயமாக நேர்மையாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்போதும் இருந்துகிட்டு இருப்பாங்க, எந்த பதவியிலையும் வரமாட்டாங்க. அவர் 3 இப்போ விரிவாக்கம் பண்ணியிருக்காரு. இந்த 3ல நீங்க எந்த கேட்டகரி சார்? அவர் எந்த கேட்டகரி? அவர் தான் சொல்லிட்டாரு 3வது கேட்டகரின்னு. எதுங்க?
நல்ல மூணாவது கேட்டகரி கொஞ்சம் என்னங்க? நல்லவர். கக்கன் மாதிரி கொஞ்சம் நியாயமானவர். நல்லவர். இல்ல அதாவது மூணாவது கொஞ்சம் கேட்டகரி கொஞ்சம் அல்ல, இல்ல, நல்லவர் ஒரு நிமிஷம். கேட்டகரி கொஞ்சம் நல்லவர். மோசமானவர்கள், மிக மோசமானவர்கள். இப்ப மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க? அதிமுக கொஞ்சம் ஊழல் நல்லவர். கட்சி, திமுக ஊழல் கட்சி. ஒரு நேரம் திமுக ஆதரிக்கிறாங்க, ஒரு நேரம் அதிமுக ஆதரிக்கிறாங்க. என்ன காசம்? இந்த நேரத்தில் இவங்க மோசமானவர்கள் பாருங்க. அல்லது மிக மோசமானவர்கள். அந்த அடிப்படை தான். கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக சொன்னார் பாருங்க. 30,000 கோடி, மைன்ஸில் 40,000 கோடி, இவர் அண்ணன் பக்கத்தில் உட்காந்து அதில் எவ்வளோ கட்டி வாங்கின மாதிரி கரெக்டாக சொல்லிட்டு இருந்தார். இது எதுவுமே காங்கிரஸ் எங்களோட இருந்த வரைக்கும் அது ஊழலோட நாங்க ஆட்சியிலும் இல்ல, அதிகாரத்திலும் இல்ல. ஏன்னா இவங்க அவங்க பக்கத்தில் தான் ஆட்சியை பண்ணாங்க. இன்னைக்கு நாங்க எங்களை கேள்வி வேடிக்கை கேட்கலாம். பார்த்தாங்க. இப்போ அண்ணன் வைகோ கூட வெளியில் வந்து சொன்னார். என்ன சொன்னார்? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதெல்லாம் தொடர்ந்து நடந்தது. நான் கூட்டணி தர்மத்திற்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன்லாம் மக்களோட வரி பணம். அதை ஒருத்தன் திருடுறான்னா அதை ஒரு பெரிய மனுஷன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லாம் பெரிய மனுஷனா? அப்போ நீங்கள் அயோக்கியம் இல்லையா? அப்போ நீங்கள் அக்யூஸ்ட் இல்லையா? இதை நீங்களே வந்து அப்ரூவராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. இந்த வைகோ மாதிரி தான் இது 2வது வைகோ காங்கிரஸ். அதனால் இது 2 இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். தம்பி 2-3 எந்த சப்ஜெக்ட். கேட்டகரியில திமுக வருது? மேடம் எந்த கேட்டகரி? மோசமானவர்களா, மிக மோசமானவர்களா? அவர் ஒரு வரி சொன்னார். 3வது கேட்டகரி. அரசியல் என்பது மோசமானவர்களும் மிக மோசமானவர்களும் தான். அப்படிங்கும்போது அத்தனை கட்சிக்கு இது பொருந்தும். கேட்டகரியே கிடையாது. இது வந்து ஒரு கான்செப்டில் யாரோ ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போனதாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் காந்தி சுதந்திரம் வாங்கினோன்னா காங்கிரஸை கலைஞன்னு சொன்னார். அன்னைக்கே கலைச்சிருந்தா அண்ணன் இன்னைக்கு இந்த டேபிளில் உட்காந்துருக்க மாட்டாங்க. அன்னைக்கே உண்மையான காங்கிரஸ் தான் உயிரோடு இருக்கு. அண்ணன் இருக்காரு. ஒரு 2-3 சப்ஜெக்ட் இருக்கு மேடம். அயோக்கியர்களுடைய கடைசி புகலிடம் அரசியல்னு சொல்றாங்க. 100 வருஷத்துக்கு முன்ன யாரு? ஜார்ஜ் பெர்னாண்டஸா? அரசியல் வியாதியா மாறிட்டாங்க. இதான் பிரச்சனை. இதாங்க சீனியர் உட்கார வச்சா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வரைக்கும் போயிட்டாரு. பாருங்க, பார்ட்டி ஃபண்டு தம்பி சொன்னார். ஊழல், வாரியம், பார்ட்டி ஃபண்டு இதெல்லாம் சொன்னார். எல்லாம் ரைட்டுங்க. பார்ட்டி ஃபண்டு யார் வாங்கினது? இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் வந்து 2 சேர்மனோ இல்லை அந்த பெற்றோர் சங்கமோ இப்படியெல்லாம் வெளியில் வந்து பகிரங்கமாக உட்காந்து ஓப்பனில் சொல்கிறாங்க, நாங்கள் லஞ்சம் கொடுத்து தான் அப்ரூவல் வாங்கினோன்னு. நான் லஞ்சம் கொடுத்து தான் கட்டணம் கட்டினேங்கிறான். நான் லஞ்சம் கொடுத்து தான் கான்ட்ராக்ட் எடுத்தேங்கிறான். இப்போ லஞ்சம் கொடுத்து கட்டடம் கட்டுறவன் எப்படி கட்டியிருப்பான்? அவன் யோக்கியனா? அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன்? லஞ்சம் கொடுக்கறது சட்டப்படி கான்ஸ்டியூஷனில் ரைட்டுன்னு சொல்லியிருக்கா? வாங்குறதும் ரைட்டுன்னு சொல்லல. இல்லை, நான் முதல்ல இதுக்கு வந்துடுவோம், அப்புறம் அதுக்கு வருவோம். இதுக்கு முதல்ல நீங்கள் அப்ரூவ் ஆகுங்க சொல்லுங்கள். இப்போ லஞ்சம் கொடுக்குறவன் யோக்கியன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுங்களா மேடம்? தவறு சார். ஒத்துக்கிறீங்கல்ல? ரெண்டுமே தவறு சார். இருக்கு வரேன் கொடுத்தவன். மேடம் ஒரு நிமிஷம், நீங்கள் மன்னிக்கணும். உன் வீட்டில் நீ உன் கட்டடத்துக்கு வந்து என்ஓசி வாங்குறத நானாக வந்து என்ஓசி தரேன்னு சொல்லுவேனா? உனக்கு லிட்டிகேஷன் இருக்கு, நீ வந்து என்ஓசின்னு என்கிட்ட கேட்குற. பாருங்க, அதனால நீ வந்து உன்னோட தப்பை மறைக்க லஞ்சம் கொடுத்த. அது ஓப்பனில் நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. விடமாட்டான், எவனையும் விட மாட்டானார். தொட்டவனை விட மாட்டான், ஊழல் பண்ணவனை விட மாட்டான்னு சொல்லிட்டு, ஐயா எல்லா ஊழல் பண்ணவனையும் பிடிச்சிட்டு போயிட்டீங்களா ஐயா? இதுக்கு தான் விடமாட்டேன்னு சொன்னீங்களான்னு நான் கேட்குறேன். இப்போ இது விடமாட்டேங்கிறதுக்கு அர்த்தம் இதானா? எல்லா பள்ளியும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. இனிமேல் நீங்கள் எதை விடுறது எதை வைக்கிறது அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ 41 பேர் செத்துருக்கான் கரூரில். கொலை பண்ணவன் யாருங்கிறதான் இப்போ கொஸ்டின். சிபிஐ தாவேக்கா பேரில் தான் வழக்கு போட்டிருக்கு. விசாரணை டெல்லியில் ஓடுது. விசாரிக்கிற கண்ட்ரோலு சிபிஐ, அது பிஜேபி கண்ட்ரோலு. இப்போ யாரை காப்பாற்றிக்க மத்திய அரசோடு இணக்கமாக இருக்குன்னு வசனம் பேசுகிறீங்க. ஆனால் சிபிஐ விசாரணை கேட்டதும் தாவேக்கா தானே சார்? அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அங்கே அடைக்கலம் ஆவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கூட காங்கிரஸ் 2 பேருக்கு மந்திரி பதவி கொடுப்பீங்கன்னு பிஜேபிக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நிர்பந்தம். இப்போ நீங்கள் 41 பேர் கொலை பண்ண அக்யூஸ்லாம் யாருன்னு வெளில வரும். திமுகவை விடமாட்டோம், மு.க. ஸ்டாலின் அவர்களே உங்கள் மகன் உதயநிதிக்காக 41 பேரை கொலை செய்திருக்கிறீர்கள் பேசுனது ஆதரவு வருச்சுன்னா அமைச்சர். ஒரு அமைச்சர் பப்ளிக்கில் பேசுகிற அளவுக்கு நீ திறந்தாழ்ந்துருக்கீங்கன்னு சொன்னால் ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன்னா? அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அது ரொம்ப சுருக்கமாக சொன்னீங்கன்னா உங்களுடைய நிறைவு பகுதியோட நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். கரூர் விஷயத்துக்கு ஒரே பதில் சொல்கிறேன். நீங்கள் டைம் கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால பாதியில் கட் பண்ணிடுறீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கேஸ் கொடுத்தது தாவேக்கா, அது உங்களுக்கு தெரியும். சம்பந்தம் இல்லாத செந்தில் பாலாஜி ஏன் விசாரிச்சாங்கன்னு என்னைக்காவது ஊடகங்கள் பேசிச்சா? அதை பேசினாலே இதில் யார் பின்னாடி இருக்கான்றது புரிஞ்சிடும். இப்பவும் சொல்கிறேன், அது வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது, கோர்ட் சூப்பரேஷனில் இருக்குது. தீர்ப்பு வரட்டும், பார்ப்போம். ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மறந்துடாதீங்க.
கூட்டிகிட்டு போனவங்க நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ணீங்க. எஃப்ஐஆரில் அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள் பேரையும் அண்ணன் மதியழகன் பேரையும் சேர்த்தீங்க. போன விஜய் சார் கூப்பிட்டு விசாரிச்சிங்க, சம்மந்தம் இல்லாமல் செந்தில் பாலாஜியும் விசாரிச்சிங்க. அப்போ அங்கே என்ன நடந்தது, அங்கே என்ன இன்புட் இருக்குது நமக்கு தெரியாது. இதை ஒரு பக்கம் வச்சுப்போம். ரெண்டாவது, இப்போ எனக்கு இந்த டிபேட்டுக்குள்ளேருந்து வர வேண்டிய கேள்வி ஒன்று என்னென்னா, நாங்கள் ஊழல் பண்ணலை, பண்ணிகிட்டு இருக்கிறத கேட்டுட்ருக்கோம், பண்ணுறவங்கள தடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தில் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வேல்யூ குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்கா இந்த பார்ட்டி ஃபண்டு கேட்காதனால ரொம்ப தமிழகத்தோட எக்ஸ்ட்ரா நல்லா இருக்குது, செலவு குறையுது, கஜானாக்கு வரவு அதிகமாக இருக்குது. அப்போ இது நடக்கும்போது இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கும் இவங்க பண்ண ஊழல்கள் வெளிவராமல் இருக்கிறதுக்கும் போட்டுக்கிற வேஷம் தான் இது, இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம். அதை தாண்டி இன்னொன்று நடந்துக்கிட்டு இருக்குது, அதை நம்ம யாரும் கவனிக்கலன்ற சந்தேகமாக இருக்குது. ஒரு பக்கம் அதிமுக பாஜகவை குற்றம் சாட்ட ஆரம்பிக்குது, திமுக அதிமுகவை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது. இது ஒரு பூமரங்கா போய் திமுக அதிமுக பாஜக ஒரு கூட்டணி வருமோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படி நீங்க தாவேக்கா மேல காங்கிரஸ்க்கு மந்திரி பதவி கொடுத்துருப்பாங்களா? தாவேக்கா நீங்க அப்படிதான் பாஜகன்னு குற்றம் சாட்டுறதா இருந்தா, அப்படி பாஜக வந்து காங்கிரஸ்க்கு நாங்க மந்திரி பதவி கொடுக்கறத ரசிச்சிருக்குமா, இல்ல நாங்க தான் கொடுத்துருக்க முடியுமா? நாங்க தெளிவா சொல்றேன், எங்க கொள்கை எதிரி யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா தமிழகத்துக்கு வர வேண்டியது எப்படி பெறணும்னு தெரியும். எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய ஆளுங்க நீங்கள் இல்லை, மாறி மாறி கூட்டணி வச்சு நீங்கள் இதை கேட்கலாமான்னு நாங்கள் கேட்குறோம். ஸோ எங்களுக்கு தெளிவு இருக்குது, நாங்கள் தப்பு பண்ணல, பண்ண விடமாட்டோம், பண்ணவங்கள விடமாட்டோம், யாராக இருந்தாலும் சரி. தமிழகத்தில் பெரிய அரசியல் வெற்றிடம் உருவாயிட்டு இவங்களால அந்த இடத்த தாவேக்கா நிரப்புது. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தாவேக்கா வாய்ப்பளிக்குது. இவங்க யாரையும் நாங்கள் டைரெக்டாக உள்ளே கூப்பிடலை, கோச்சிங் பண்ணலை, ஆன்டி டிஃபெக்ஷன் இங்கே வராது. யாராக இருந்தாலும் அப்படி எம்எல்ஏ வந்து வேறு கட்சி ஓட்டாக இருந்தால் ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். புது கூட்டணி அமைஞ்சிருக்கு, இவங்களுக்கு கூட்டணி இல்லை. இப்போ பொலிட்டிக்கலி பெரிய ஒரு ஆர்ஃபனாக மாறிட்டு இருக்காங்க. அதோட பதட்டம் தான் இது. தாவேக்கா ஒருபொழுதும் இந்த எங்கள் கொள்கையிலேருந்து வழுவாது, நேராக போயிட்டு இருக்கோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அது பொறுக்காமல் குற்றம் சாட்டிட்டு இருக்கோம். இடைத்தேர்தல் வந்தால் என்ன நிலைப்பாடு எடுப்பீங்க? இடைத்தேர்தல் வந்தால் தாவேக்கா நிற்கும், நிற்கிற இடத்துல ஜெயிக்கும், முடிஞ்சு. எல்லா கட்சியும் கூட்டிட்டு வந்துடும். நீங்க நிப்பீங்களா மாட்டீங்களா? சீட்டு கொடுப்பீங்க. அண்ணன் விஜயபாஸ்கர் என்ன பிரச்சனை? ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு, அதுக்கு மட்டும் ஒரு வரையில பதில் சொல்லிடுறேன். பிஜேபி அதிமுக இதெல்லாம் இப்போ ஒன்றும் பெருசாக பேச வேண்டாம். நாங்கள் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்லாம் கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் நாங்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டாம். பாருங்க, நாங்கள் கூட்டணி சேர்வோம்னு எந்த காலத்துலையும் சொன்னதில்லை, சேரவே முடியாது. அதே நேரம் பிஜேபின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அலட்சியமாக நினைக்கிறார் தம்பி. இப்போ பிஜேபி கார் டயர் பஞ்சர் ஆகி நிற்கிது. அமித்ஷாங்கிற மெக்கானிக் வந்துட்டு இருக்காரு, அடுத்த வாரம் கதையை முடிச்சுடுவார் உங்களை. ஓகே, சொல்லலாம் மேடம். ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன் தம்பி. இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்தனால தம் கட்டி பேசினார் பார்த்தீங்களா? ஊழலை ஒழித்து விடுவோம், ஊழல் நாங்கள் யாரும் எங்கள் கூட இருக்க மாட்டாங்க, நாங்கள் தூய சக்தியாக இருக்கணும். 2016 இதே சேம் வாய்ஸ் தான் மத்தியில் உட்காந்துருந்தவங்க சொன்னாங்க, ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம்னு. இப்போ அங்கேயும் ஊழல்லாம் இல்லாமல் இல்லை. அதே மாதிரி தான் இங்கே வந்ததில் இப்போ இந்த 57 நாளில் 2 குற்றச்சாட்டுகள், அதில் ஒன்று வெளிப்பட்டு 55வது நாளே அது வழக்கு அங்கே போயிடுச்சு. உங்களுக்கு ஸ்டேஷனில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 11 லட்சம். அப்படிங்கும் போது நீங்கள் ஊழல்னு அங்கேயே அப்படி தான் மத்தியிலையும் சொன்னாங்க, நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் அண்டர் கிரவுண்டில் ஒரு கனெக்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அது எங்கள் அண்ணனுக்கு தான் பொருந்தும். ஐயா இணையத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், மோசமானவங்க மிக மோசமானவங்க, கொஞ்சம் நல்லவங்க, நீங்கள் எதுன்னு சொல்லுங்கன்னு. கடைசி வரைக்கும் நாங்கள் நல்லவன்னு ஒப்பு கூட சொல்லலை. அந்த அளவுக்கு எங்கள் அண்ணன் தெய்வம், உண்மையை சொல்கிற குழந்தை. அதை அப்படியே கட் பண்ண மட்டும் போடு. நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. பிஹைண்ட் உட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை, தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Rajmahal Silks Madurai.